Hi ninjas. Last time ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல PHPயும் Reactயும் கம்பேர் பண்ணி பேசியிருந்தேன். ஸோ உடனே நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு லைக் ப்ரோ ஜஸ்ட் கன்ஃபியூஸ் கிளைண்ட் சைட் ரெண்டரிங் வெர்சஸ் சர்வர் சைட் ரெண்டரிங். என்னோட பாவி என் தம்பியை உங்க இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண சொல்லியிருந்தேன். நீ டெக்கின்னு நினைச்சிட்டு இருந்தேனேடா. ட்ரை டு செல் யுவர் கோர்சஸ் இன் அ பெட்டர் வே. ரியாக்ட் தெரியாதுன்னு சொல்லுங்கப்பா, அதை விட்டுட்டு என்னெல்லாம் உருட்டுறாங்க பாரு. ரியாக்ட் ஸ்பீடா இருக்கு ப்ரோ கம்பேர் டு PHP. ஓகே, இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ நான் வந்து ஐ வாண்ட் டு அட்ரஸ் தெம் ஆல் ஒன் பை ஒன். பட் அதுக்கு முன்னாடி நான் ஏன் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஒரு காமன் மேனுக்கு புரியுற மாதிரி ஒரு ரீல் எடுக்கணும் அப்படின்றதான் எங்களோட அப்ஜெக்டிவ். ஸோ நான் வந்து எடுத்துக்கினே வந்து வென்எவர் ஐ டாக் அபவுட் PHP டு சம்படி, உடனே அவங்க சொல்றது வந்து ஒய் நாட் ரியாக்ட். ஸோ PHP நான் சொன்னாவே அவங்க அடுத்து சொல்ற கம்பேரிஷன் இஸ் ரியாக்ட். ஸோ எனக்கும் தெரியும் PHP பேக் அண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு. பட் காமன் மேன் when they hear PHP, அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்குன்னா PHP ஒரு ஓல்டு லாங்குவேஜ், PHP வந்து செத்து போச்சு அந்த அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் அவங்களுக்குள்ள நிறைய இருக்கு. இது காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட இன்டர்நெட்னு சொல்லலாம். ஸோ இன்டர்நெட்ல வந்து there is a very big hype for React. ஸோ இந்த ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் வந்து பர்ஃபார்மண்ட்டாக இருக்கா? நான் ஏன் ரியாக்டையும் PHPயும் கம்பேர் பண்ணேன்? ரியாக்ட்ல என்ன பிரச்சனை இருக்கு? ஸோ நான் வந்து ஜென்ரலாக என்ன கேட்டிங்கன்னா எனக்கு ரியாக்ட் தெரியும், நான் ரியாக்ட் படித்தேன். பட் எனக்கு வந்து ரியாக்ட்ல கோட் எழுத பிடிக்கல. அதுக்கான காரணங்கள் என்ன? ஸோ இதையெல்லாம் வந்து நம்ம ஒன்றா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதையெல்லாம் பற்றி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து த நேச்சுரல் ஃப்ளோ ஆஃப் இன்டர்நெட்னா என்னன்னு தெரியணும். அதாவது த நேச்சுரல் ஃப்ளோ ஆஃப் வெப்னு சொல்லலாம் பர்டிகுலர்லி. ஏன்னா நம்ம வந்து வெப்பை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். வெப்சைட்ஸ், வெப் ஆப்ஸ் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற இந்த டைம்ல, நான் இந்த வீடியோஸ் எல்லாம் போட்ட இந்த டைம்ல இன்னொரு பெரிய சம்பவமும் நடந்துச்சு. அது என்னன்னா நம்மளோட மைக்ரோசாஃப்ட் ரியாக்டை டிச் பண்ணிட்டாங்க. டிச்னா என்ன, தூக்கி போட்டாங்க வெளியே. ஸோ ஒய், ஏன் மைக்ரோசாஃப்ட் வந்து ரியாக்டை வந்து டிச் பண்ணாங்க? அவங்க டிச் மட்டும் பண்ணல, அது கூட ஒரு பிளாகும் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த பிளாகில் அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ரியாக்ட் கன்னிஸுக்காக நான் சொல்றேன், தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுசா பார்த்துட்டு அப்புறமா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ இது வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்றதே தெரிஞ்சுக்காம, நான் ஒரு ப்ரோக்ராமர் அப்படின்றதே தெரியாம நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க வந்து உங்களோட லைஃப்ல பார்த்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை தாண்டி நான் வந்து நிறைய லாங்குவேஜஸ் பார்த்துருக்கேன், பண்ணியிருக்கேன், படிச்சிருக்கேன். அந்த கோட் அதில் லாங்குவேஜஸாக நான் எழுதிக்கிட்டும் இருக்கேன். யூஆர் அ பிக் கை இன் தட்டான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. நானும் ஒரு சாதாரண ப்ரோக்ராமர் தான். ஐ எம் ஷேரிங் மை ஒப்பீனியன்ஸ். ஸோ நீ சொல்றது தான் நாங்களாம் கேட்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் கேளுங்க, கேட்காம போங்க. இட் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் மீ. பட் வந்துட்டு நான் பார்த்த என்னோட எக்ஸ்பீரியன்சஸ் இன்டர்நெட்டில் எப்படி ஹவு திங்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்றத வச்சு ரியாக்ட் இஸ் பேட் அப்படின்ற ஏன் அப்படின்றத நான் சொல்றேன். நான் இந்த ஸ்டாண்ட் இன்னைக்கு நான் இதை எடுக்காம போகலாம். இன்னைக்கு வந்து நான் ரியாக்ட் இஸ் பேட்ன்ற ஸ்டாண்ட் எடுக்காம நான் ஓகே ரியாக்ட் இஸ் குட், யூ ஆல் யூஸ் ரியாக்ட் நான் சொல்லிட்டு போகலாம். பட் நான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தேன், எவ்ரிபடி வாஸ் அகெயின்ஸ்ட் மீ, அண்ட் தென் மைக்ரோசாஃப்ட் டுக் த சேம் ஸ்டாண்ட், அண்ட் நிறைய அதர் கம்பெனிஸ் ஆல்சோ டேக்கிங் த சேம் ஸ்டாண்ட். இந்த ரீசெண்ட் டேஸ்ல நிறைய கம்பெனிஸ் வந்து இதே ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, தட் தே ஆர் மூவிங் அவே ஃப்ரம் ரியாக்ட். அது ஏன் அப்படின்றதையும் பார்ப்போம். லெட்ஸ் டேக் a look at the blog. இங்க பாருங்க, over the past month you have noticed that for some edge features may have become faster and more responsive. That's because Edge is on a journey to make all user interactions in the browser blazing fast, starting with some of the newest features and core features. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடந்த கொஞ்ச நாள்ல நீங்க நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க எட்ஜ் வந்து பயங்கர ஸ்பீடா இருந்துச்சு. அது ஏன் அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா. ஸோ ஸ்டார்டிங் வித் எட்ஜ் 122, the browser essential UI is much more responsive. The UI is now 42% faster for edge users and whopping 76% faster for those on a device without an SSD and with less than 8 GB of RAM. ஸோ இது ஏன் அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க. எப்படி அவங்களால இதை பண்ண முடிஞ்சது அப்படின்னா just by throwing away React. அப்போ நிறைய பேர் நிறைய ரியாக்ட் நீ உடனே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீங்க இன்டர்நெட்ல தேடினீங்கன்னா ரியாக்ட் ஒன்றும் ஸ்லோவா இல்ல, ஆனா மைக்ரோசாஃப்ட் வந்து தப்பா ரியாக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கம்பாங்க. இது வந்து கேட்கறதுக்கு கொஞ்சம் காமெடியா தான் இருக்கு. மைக்ரோசாஃப்ட் இஸ் a very big company with thousands or maybe tens of thousands of engineers working. So Microsoft வந்து ஒரு தப்பான டெசிஷன் எடுத்துட்டாங்களா when choosing React, or தப்பா மைக்ரோசாஃப்ட் வந்து ரியாக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்களான்னு கேட்டா, மைக்ரோசாஃப்ட் இஸ் நாட் a freelancer. ஸோ உங்களை மாதிரியோ என்ன மாதிரியோ அவங்க வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இல்லை. ஸோ தட் அவங்க வந்து ஓகே ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க ஒரு டெசிஷன் எடுத்திருந்தாங்கன்னா இட் ஷுட் பி அ பிக் ஒன். சும்மா எடுத்த டெசிஷன் அது இருக்காது. ஓகே நீ மைக்ரோசாஃப்ட் உடனே சப்போர்ட் பண்ணுறியாடா அப்படின்னு கேட்டால் இல்லை, பெரிய கம்பெனிஸும் தப்பு பண்ணுவாங்க தான், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இந்த டெசிஷன் ஷுட் எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னா,
அவங்களுக்கே ரியாக்ட் இப்படி பேடா பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியாம எடுத்த ஒரு டிசிஷனா இருக்கும். நான் ஏன் அப்படின்னு உங்களுக்கு போக போக சொல்றேன். ஃபேவரட்ஸ் இஸ் another edge feature that is getting UI responsiveness improvements. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, and this is just the tip of the iceberg. Over the coming months, will continues to ship responsiveness improvements to many more edge features including history, downloads, wallet and more. பாருங்க, இது எல்லாமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, they are all separate small apps. இப்போ ஃபேவரட் பாரா இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியா இருக்கட்டும், டவுன்லோட்ஸா இருக்கட்டும். இப்போ நீங்க உங்க போயிட்டு ஃபேவரட் டச் பண்ணீங்கன்னா இட் ஓப்பன் அ பேஜ், டவுன்லோட்ஸ் தொட்டா இட் ஓப்பன் அ பேஜ், ஹிஸ்ட்ரியை தொட்டா இட் ஓப்பன் அ பேஜ் இன்சைட் யுவர் ப்ரௌசர். கரெக்டா? அந்த ஒரு பேஜையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தே மேட் இட் ஆஸ் அ செப்பரேட் ரியாக்ட் காம்பனன்ட்ஸ். ஏன்னா அது அப்படிதான் பண்ணி ஆகணும். ஏன்னா ரியாக்ட்ல நீங்க எழுதுறீங்க அப்படின்னா இட் வில் பி ஒன் பேஜ் ஆப். நீங்க சிங்கிள் பேஜா அதை பண்ணி ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் பேஜுக்கும் ஃபேவரட் பேஜுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ ரியாக்ட் அந்த இடத்துல நீங்க வந்து டவுன்லோட்ஸையும் இது ஃபேவரட் பேஜையும் யூ கான்ட் புட் இட் ஆஸ் அ சேம் சிங்கிள் ஆப். ஏன்னா இட் இஸ் ஆல் டுகெதர் டூ டிஃப்ரெண்ட் யூஐஸ். கரெக்டா? ஸோ நீங்க ரியாக்ட்ல அதை பண்ணணும்னு நினைச்சா அது டூ செப்பரேட் ரியாக்ட் ஆப்பை தான் செஞ்சாகணும். அவங்களும் அதை அப்படிதான் பண்ணியிருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் ஆக்சுவலி அ பேட் டிசிஷன். அதுக்காக ரியாக்டே ஸ்லோவான்னு கேட்டா, ஆமா ரியாக்ட் ஸ்லோ தான். அது ஏன்னு நான் சொல்றேன். ஸோ ரியாக்ட் கண்ணு கூர்ந்து கவனிங்க. ரியாக்ட் மட்டும் வாழ்க்கையில நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை தாண்டி அடியில் இருக்கிற நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா சந்தோஷம். ப்ளீஸ் ரிலேட்டட். ஸோ மானிட்டரிங் யூஐ ரெஸ்பான்சிவ்னஸ். எட்ஜஸ் யூஐ ரெஸ்பான்சிவ்னஸ் improvement started with understanding what our users were experiencing. Okay, so மக்களுக்கு என்ன what people experiences, அதாவது மக்கள் எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்கங்கிறது தெரிஞ்சாதான் நம்மளால வந்து ஒரு விஷயம் வந்து தப்பா ஓடிச்சு அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது பேர் தான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டடி. ஸோ நான் எனி கார்பரேட் ஆர் எனிபடி who launches an application, software, வெப்சைட் ஆர் எனிபடி, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா they conduct this thing called a user experience study. ஸோ ஒரு யூசருக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் வருது. இப்போ நான் வெப்சைட் ஓப்பன் பண்ணுறேன், ஸ்லோவாக இருக்கு, இல்லை பட்டனை கிளிக் பண்ணுறேன், பட்டன் வேலை செய்யல, பட்டன் இந்த கார்னர் இருக்கு ஆனால் அது மறைஞ்சிருக்கு, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கும். டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் சைஸஸில் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ ஒரு யூசர் எப்படி அந்த சாஃப்ட்வேரை பர்டிகுலராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டடி அப்படின்றது வந்து நடக்கும். அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டடியை மைக்ரோசாஃப்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லுது அப்படின்னா, வாட் டிட் வி லேர்ன் ஃப்ரம் திஸ் டேட்டா? ரிசர்ச் இண்டிகேட்ஸ் தட் தேர் ஆர் சர்டைன் அப்சல்யூட் ரெஸ்பான்சிவ்னஸ் டார்கெட்ஸ் that must be met for a user to perceive the UI as fast, and the data showed our UI could be more responsive. ஒரு பேஜ் வந்து லோட் ஆகி ஒருத்தர் வந்து அந்த யூஐயை பர்சீவ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது அந்த யூஐ அவங்க கண்ணில் பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்து there are a lot of things that has to be done. அது நடந்தாதான் அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அந்த டவுன்லோட்ஸ் பேஜை பத்தி பார்த்தோம். எட்ஜுக்குள்ள டவுன்லோட்ஸ் பேஜ் இருக்கு, யூ ஆல் நோ தட். அந்த டவுன்லோட்ஸ் பேஜை நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பேஜ் ஒரு ரியாக்ட் ஆப்பா உங்க கம்ப்யூட்டருக்கு வந்து அப்புறமா அது வர்ச்சுவல் டாமை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள எல்லாமே பண்ணி இந்த பேஜை காட்டும். அப்ப நீங்க டவுன்லோட்ஸ் பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இட் வில் டேக் ஃபியூ செகண்ட்ஸ், கொஞ்ச நேரம் ஆகும் அந்த வெப்சைட் டு பிகம் அவைலபிள். ஸோ they say this called as perceive the UI. so இத வந்து நம்ம வந்து that is a very good term, perceive performance னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது உங்க கண்ணில் பார்க்கும்போது உனக்கு நல்லா நீட்டா லோட் ஆகிற மாதிரி தெரியும், பட் ஸ்டில் அது வந்து லோட் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இதை தான் perceive performance அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பர்சீவ்ட் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னாவே உங்க கம்ப்யூட்டர் ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர்டா இருக்கணும். அப்படி இல்லைனா தேர் வில் பி ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணா நம்ம யூஐ இன்னும் பெட்டர் ஆகும் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ வி ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு இம்ப்ரூவ் ரெஸ்பான்சிவ்னஸ் ஃபார் லோவர் ரிசோர்ஸ் டிவைசஸ். ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தேர் இஸ் அ டேர்ம் கால்டு ப்ரோக்ரஸிவ் என்ஹான்ஸ்மெண்ட் அண்ட் கிரேஸ்ஃபுல் டெக்ரடேஷன். ஸோ இந்த ரெண்டு வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன் நான் சொல்றேன். So we are constantly learning more about how we can improve the performance of Edge UI, and by using this data we discovered some areas of improvement. For example, we observed that the bundles of code that many of our components used were too large. We realized that this was due to two main reasons. அதாவது கோட் ரொம்ப பெருசா இருக்குது. ஏன் இவ்வளோ, அதாவது ஒரு சிம்பிள் பேஜ் லைக் டவுன்லோட்ஸை பண்றதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய கோட் வேணும்? டவுன்லோட்ஸ் பேஜ் தானடா ஓப்பன் ஆகணும், என்னத்துக்கு அவ்வளவு பெரிய கோட்? தட் இஸ் தி क्वेश्चन. ஓகே, the way we organized the UI code in Edge wasn't modular enough. Teams who worked on different components shared common bundles even when that wasn't strictly necessary. This resulted in one part of the UI code slowing down another part by sharing things unnecessarily. Okay, ஸோ இது உங்களுக்கு என்னென்னு புரியணும்னா, உங்களுக்கு இன்டர்னல்ஸ் ஆஃப் த எட்ஜ் எப்படி வேலை செய்யுதுன்னு புரியணும். பட் நம்ம அங்கே போக வேணாம்.
நமக்கு மெயினான பார்ட் இதுதான். அதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஃபினிஷ் திஸ். A lot of our code was using a framework that relied on JavaScript to render the UI. சரி, உடனே ரியாக்ட் கன்னிஸ் எல்லாம் தூக்கின்னு வருவீங்க. JavaScript, ஐ மீன் ரியாக்ட் வந்து லைப்ரரி ஃப்ரேம்வொர்க் இல்லை அப்படின்னு. ஸோ ஐ ஹாவ் இன்டர்னல் நியூஸ் ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட். ஸோ எட்ஜுக்குள்ள தே ஆர் யூசிங் தேர் ஓன் ஃப்ரேம்வொர்க் தட் யூசஸ் ரியாக்ட். ஓகேவா? ஸோ தே ஹாவ் அ ஃப்ரேம்வொர்க் in which React is used. So நீங்க வந்து உடனே ஓகே ரியாக்ட் வந்து லைப்ரரி ஃப்ரேம்வொர்க் இல்லை அப்படின்ட்டு வராதீங்க. ஸோ தே ஆர் டாக்கிங் அபவுட் the bloody React. A lot of our code was using a framework that relied on JavaScript to render the UI. So இதுதான் நீங்களும் நிறைய பேர் பண்ணிருக்கீங்க. You are relying on JavaScript to render UI. React அதான் பண்ணுது, Next.js அதான் பண்ணுது, and will tell why it is bad. So this is referred to as client-side rendering, which has been popular trend amongst web developers over the past decade, because it helped web developer to be more productive and enabled more dynamic UI experiences. இது ரொம்ப ட்ரூ. ஸோ நான் வந்து ஈவன் தோ நான் ரியாக்ட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ரியாக்ட் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொடக்டிவிட்டி கொடுக்குதான்னு கேட்டால் ஆமாம். ரியாக்ட் ஏன்னா ரியாக்ட் இஸ் வெரி மாடுலர். நீங்கள் வந்து காம்பனண்ட்டாக அதை பிரேக் டவுன் பண்ண முடியும். ஸோ சின்ஸ் நீங்கள் அதை காம்பனண்ட்டாக பிரேக் டவுன் பண்ணுறதால யூ கேன் பி மோர் ப்ரொடக்டிவ். லெட்ஸ் சே ஒரு டீம் ஆஃப் 100 members இருக்கீங்க ஒர்க்கிங் ஆன் ஒன் ஆப் அப்படின்னா you can all break down the work into each one doing one component or somebody doing the functionality. So breaking down things into smaller components வந்து Reactல ஈஸியா இருந்துச்சு. So nobody is arguing that React is not productive. நான் React வந்து ப்ரொடக்டிவா இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. React ஸ்லோவா இருக்குன்னு மட்டும் தான் சொல்றேன். ஸோ ரியாக்டோட ப்ரொடக்டிவிட்டி நமக்கு வேற ஒரு இடத்துல கிடைச்சதுன்னா இட் வில் பி பெட்டர். அது வேற ஒரு இடத்துல கிடைச்சிட்டு தான் இருந்துச்சு. நம்ம பர்பஸ்ஃபுல்லாக அதை அவாய்ட் பண்ணிட்டோம். காரணம் என்னன்னா we want to be all JavaScript and that is bad. ஏன்னா JavaScript வந்து எதுக்கு ஒரிஜினலாக கிரியேட் பண்ணாங்க, ரியாக்ட் எதுக்கு ஒரிஜினலாக கிரியேட் பண்ணாங்க அப்படின்ற இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியாம இதை வந்து நீங்க பர்சீவ் பண்றது will be difficult. So please follow me along. சரி, ரெண்டரிங் வெப் UI like it was meant to be. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட். UI இப்படி தான்டா டெவலப் பண்ணணும். எப்படியோ நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா இப்படி தான் பண்ணணும். ரெண்டரிங் வெப் UI லைக் இட் வாஸ் மென்ட் டு பி. ஓகேவா? இதை படிங்க. ஓகே, why are we sharing this ancient news? அவங்களுக்கே தெரியுது இது ஒரு ancient news. ஏன்னா ரீசன்ட் டேஸ்ல we are doing more client side rendering. நம்ம நிறைய client side rendering பண்ணிட்டோம். அதனால வந்து நமக்கு வந்து இது ancientா தெரியுது. ஓகே, லிசன் அப்படின்றாங்க. ஆஃப்டர் ஆல் a lot of web pages has been rendering on the client side for years. ஸோ கடந்த டெக்கேடாவே இது வந்து ஒரு பிரச்சனை தான். நிறைய பேர் வந்து they are thinking client side rendering is so awesome, so we are getting into client side rendering. So well, it turns out that JavaScript must be downloaded, then run through a JIT compiler even if you do not use it. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் JavaScript யூஸ் பண்ணுவீங்க. And then execute it. And all this must be done before any of the JavaScript can even start rendering the UI. This introduces a lot of delay before users can see UI, especially on low-end devices. So இங்க தான் பிரச்சனை. இப்போ மைக்ரோசாஃப்ட் மாதிரியான பிக் கம்பெனிஸ்க்கெல்லாம் லோ-எண்ட் யூசர்ஸை பத்தி அவங்க வந்து டார்கெட் பண்ணி அவங்கள கான்சென்ட்ரேட் பண்ணியே ஆகணும். காரணம் என்னன்னு கேட்டா அவங்க வந்து if they skip low end devices, Microsoft Windows will start be very slow on low end devices and people will not like that. ஏன்னா நிறைய low end devices வந்து Mac OS யூஸ் பண்றது இல்ல. பர்சன்டேஜ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் லினக்ஸ் யூஸ் பண்றது இல்ல. ப்ராபப்லி சம் ப்ரோக்ராமர்ஸ், ஹேக்கர்ஸ், டெவலப்பர்ஸ் நம்மலாம் யூஸ் பண்றோம் தான். பட் ஸ்டில் அ காமன் மேன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட சாய்ஸ் ஆஃப் OS is always Windows. So Microsoft wants Windows to be faster. And this is a good thing. ஏன்னா நம்ம எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறது விண்டோஸ் ஸ்லோவா இருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு நம்ம லைஃப்ல ஒரு பாயிண்ட்ல இந்த கஷ்டத்தை நம்ம பார்த்துருப்போம். தட் விண்டோஸ் இஸ் வெரி ஸ்லோ. இஃப் யூ டர்ன் பேக் த டைம் மெஷின் ப்ரையர் டு வெப் 2.0 era. ஓகே, அதாவது அப்படியே இந்த ரியாக்ட் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் பின்னாடி போகலாம் டைம்ல. வெப் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, the way the web content was rendered was using HTML and CSS. அப்பையும் JavaScript இருந்துச்சு. Okay, so this is often referred to as server side rendering. That means நீங்க ஒரு சர்வருக்கு ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த சர்வர் will be responding to you with the HTML directly. நீ டைரக்டா அந்த HTML எடுத்து you can place it in your DOM and it will work. அதாவது உங்க browserால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஃபார்மேட்ல உங்களோட சர்வர் will respond the HTML. ஸோ அதுதான் நார்மல் HTML உங்கள் ப்ரௌசரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம தான் லாஸ்ட் ரீசெண்ட் இயர்ஸில் அதை ரொம்ப ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிட்டோம். சரி, திஸ் இஸ் ஆஃபன் ரெஃபர்ட் டு அஸ் சர்வர் சைட் ரெண்டரிங் as the client gets the content in a form that is ready to render. இதை தான் நான் சொன்னேன். டைரக்ட் HTML டைரக்டாக உங்களால் ரெண்டர் பண்ண முடியாது. HTML எடுத்து நீங்கள் ப்ரௌசரில் கொடுத்தீங்கன்னா
Modern browsers are so good at it that it can, easily render. So அதான் அவங்களும் சொல்றாங்க, modern browser engines are very fast at rendering this content as long as you don't let the JavaScript get in its way. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கவனிங்க, இது வந்து ஒரு பயங்கர போல்டான ஸ்டேட்மெண்ட். ரியாக்ட் கன்னிஸ் அத்தனை பேரும் பாருங்க, மாடர்ன் browser engines are very fast at rendering this content so long you don't let JavaScript get in the way. நீ JavaScript UI ரெண்டர் பண்ண விட்டனா அது ஸ்லோ ஆயிரும். there is no other explanation for this. So இத பாருங்க, based on the realization our questions became, can we maintain the developer productivity that JavaScript frameworks have given us while generating code that renders UI fast? Yes, அவங்களே சொல்லியிருக்காங்க yes. Could the browser be its own best customer? Yes. அப்படின்னா என்னன்னா, see, நீங்க வந்து browser வந்து you should not stress much. நீங்க தான் வந்து ஒரு வெப்சைட்டை கொடுக்குறீங்க, அந்த வெப்சைட்டை ரெண்டர் பண்றதுக்காக அந்த browser ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. browser யாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது, பாயிண்டே தான், யாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது அந்த இடத்துல. How fast could we make things if we removed that framework? அந்த that framework, மறுபடியும் சொல்றேன், Microsoft is using their own framework that uses React internally. அந்த காரணத்தால என்கிட்ட வராதீங்க, உடனே வந்து கமெண்ட் பண்ணாதீங்க React வந்து framework, அது React வந்து லைப்ரரி, அது framework இல்லை அப்படின்ட்டு. மைக்ரோசாஃப்ட்டுக்கு அது தெரியும், எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஸோ டோன்ட் talk stupid comments. So the answer is yes. So in the introducing Web 2.0 வர்றது, Web UI 2.0 வர்றதுக்கு முன்னாடி, so Microsoft is working on something that does Web UI very fast. அது என்னன்னு நம்மளுக்கு தெரியல, இனிமே தான் மைக்ரோசாஃப்ட் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஏன் JavaScript ஸ்லோவா இருக்கு, இது வந்து எக்ஸாக்ட்லி இட் இஸ் டாக்கிங் அபவுட் React தான் வந்து is the only guy who is rendering UI. So as long as you don't let my JavaScript get in the way, modern browsers எல்லாம் வந்து they can do this very fastன்றாங்க. இது உண்மையா அப்படின்னு பார்க்கலாம். சும்மா அவங்க சொல்லிட்டாங்கன்னு நம்ம விட்டுறக்கூடாதுல்ல. சரி, ஸோ என்கிட்ட வந்து நான் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் கம்பேரிஷன் பண்ணேன். ஸோ ஐ வாண்ட் டு ஷோ யூ இது. இதை நான் எங்கே பண்ணேன் அப்படின்னா GT மெட்ரிக்ஸில் பண்ணேன். நான் ரொம்ப நாளாக GT மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். இட் இஸ் அ வெரி ட்ரஸ்டட் ஒன். ஏன் GT மெட்ரிக்ஸ் அப்படின்னா, GT மெட்ரிக்ஸ் டெஸ்ட் தீஸ் வெப்சைட்ஸ் ஆன் ரியல் கம்ப்யூட்டர்ஸ் that is running real browser. So இப்போ நான் டெஸ்ட்டுக்கு எதை எடுத்துக்க போறேன் அப்படின்னா, I'm going to take Core UI. So Core UI வந்து is a web component library. So அவங்க வந்து நிறைய டைப் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ், டிசைன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. So they have these libraries spread across all different popular libraries like Angular, React, Vue எல்லாத்துக்குமே இருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு கம்பேர் பண்ண போறது பூட்ஸ்ட்ராப்பையும் ரியாக்டையும். ஸோ சேம் டெம்ப்ளேட் தான், பூட்ஸ்ட்ராப்பையும் ரியாக்டையும் கம்பேர் பண்ண போறோம். ஸோ நான் இந்த வெப்சைட்டோட லைவ் ப்ரிவ்யூஸை நான் எடுத்துக்கிட்டேன், நான் இந்த வெப்சைட்டில் சைனும் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து ஒரு கம்பேர் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் வந்து எத்தனை யூஆரில் வேணாலும் எடுத்து கம்பேர் பண்ணலாம். ஸோ நான் கம்பேர் பண்ணிட்டேன். லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த ரிசல்ட்ஸ். நீங்களும் இதை எடுத்து கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே ரிசல்ட் தான் வரும். ஸோ வேணும்னா நீங்கள் தயவு செஞ்சு கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்கள் கண்ணால் அதை பாருங்கள். ஒன் ஆன் த லெஃப்ட் சைட் இஸ் plain HTML. ஸோ அது ஜஸ்ட் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுது, பட் தட் இஸ் பேசிக்லி plain HTML. The one on the right side is React. So plain HTML is always faster than React. அதுதான் உண்மை. ஏன்னா plain HTML is the HTML that is ready for my modern browsers to be rendered as Microsoft said. Microsoft என்ன சொன்னாங்க, நீங்க டைரக்டா HTML கொடுத்தா அது ஈஸியா ரெண்டர் பண்ணிரும்டா, ஏன்டா you are making it more complicatedன்றாங்க. கரெக்ட்டா? So as long as you don't let the JavaScript get in the way, JavaScript குறுக்க வரலனாவே ஸ்பீடா இருக்கும். அதுக்கான ரிசல்ட் தான் நான் இங்க காட்டுறேன், கவனிங்க. இந்த இடத்துல லெட்ஸ் சே ஓகே, இது வந்து பூட்ஸ்ட்ராப் ஓடுது. இந்த ஒரு கிரேடும் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன், ஏன்னா மொட்டையா ஏதோ பர்ஃபார்மன்ஸை காட்டினேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ஐ ஆல்சோ டெல். அப்புறம் ரியாக்ட் எந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக இருக்கும் நான் சொல்றது கேட்டால், ரியாக்டை யூஸ் பண்ணக்கூடாதா அப்படிலாம் இல்லை, ரியாக்ட் யூஸ் பண்ணலாம். எங்க ரியாக்ட் கரெக்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. சரி, ஸோ GT மெட்ரிக்ஸ் கிரேட் A. ஏன்னா இட் இஸ் டைரக்ட்லி ரெண்டரிங் த HTML. அது HTML கொடுத்துருச்சு, அதுக்கு ஒன்றுமே இல்லை, டேரெக்டாக அந்த HTML எடுத்து ப்ரௌசர் டேரெக்டாக ரெண்டர் பண்ணிச்சு. நத்திங் இஸ் கெட்டிங் இன் த வே. whereas இது B, ஏன்னா JavaScript is getting in the way. அதே தான் பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோருக்கும், பிகாஸ் JavaScript is getting in the way. ஸ்ட்ரக்சர் ஸ்கோர், this is a one cool thing. இங்கே பாருங்க, இது 93% and 96%. 93% ஏன்னா இதில் வந்து நம்ம எந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கும் யூஸ் பண்ணல, வெறும் பூட்ஸ்ட்ராப் தான் யூஸ் பண்ணுது. ஸோ இட் இஸ் அன்ஸ்ட்ரக்சர்ட் கோட். அந்த காரணத்தால் ஸ்ட்ரக்சர் ஸ்கோரில் ஒரு 3% தான் அடி வாங்கியிருக்கு, நத்திங் மச். ஸோ ரியாக்ட் வந்து பை டிஃபால்ட்டாகவே இட் ஹாஸ் வெரி குட் ஸ்ட்ரக்சர்.
ஸோ ரியாக்டை வந்து யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். இல்ல நம்ம வந்து அப்யூஸ் பண்றது தான் பிரச்சனை. எப்படின்னா ஸ்டாட்டிக் கண்டென்ட்டுக்கு நெக்ஸ்ட் ஜேஎஸ் யூஸ் பண்றது, ஸ்டாட்டிக் கண்டென்ட்டுக்கு ரியாக்ட் யூஸ் பண்றது, அந்த கிளைண்ட்டுக்கு ரியாக்ட் தேவையே படாது. ஆனா ஜஸ்ட் பிகாஸ் திஸ் டெவலப்பர் ஒன்லி நோஸ் ரியாக்ட், he chooses to go with React. அந்த மாதிரி நான் நிறைய கஸ்டமர்ஸை பார்த்துருக்கேன். ஒரு கஸ்டமர் என்கிட்ட வந்து நின்னப்பவே எப்படி நின்னாங்கன்னா, இதாங்க எங்க ஆப், இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு செகண்ட் நின்றுட்டு இருக்காங்க. அந்த பேஜ் ஒயிட்டா இருக்குது, நானும் அதை பார்த்துட்டு இருக்கேன், அண்ட் ஆக்வர்ட் சைலன்ஸ். அப்புறம் கரெக்டா ஒரு 3-4 செகண்டுக்கு அப்புறம் அந்த ஆப் லோட் ஆகுது. அவங்க வந்து என்கிட்ட கேட்ட கேள்வியே, எனக்கு இந்த ஆப் இப்படி லோட் ஆகக்கூடாது, எனக்கு டச் பண்ணா ஆப் ஓப்பன் ஆகும், ஆனா 3 செகண்ட் லோட் ஆகுது, என் கஸ்டமர்ஸ்க்கு இது பிடிக்கலன்னாங்க. தென் நாங்க என்னடா பிரச்சனைன்னு போய் பார்த்தா, அந்த டெவலப்பருக்கு வந்து அவங்க கேட்டதோ மொபைல் ஆப், ஆனா அந்த டெவலப்பர் சோம்பேறித்தனப்பட்டு அவருக்கு ரியாக்ட் மட்டும் தான் தெரியும்ன்ற காரணத்துக்காக he created a React app in a very good way, but you are letting JavaScript get in the way of the UI. அதனால அது ஸ்லோ ஆயிடுது. ஸோ கஸ்டமரோட பிரச்சனை என்னன்னா, எனக்கு இவ்வளவு ஸ்லோவா இருக்கக்கூடாது, அப்ப நீங்க ரியாக்டை தான் தூக்கி போட்டாகணும் அப்படின்ற. நீங்க செஞ்சதே தப்பு. ரியாக்ட்ல நீங்க பண்ணீங்க, அதாவது உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா டோன்ட் யூஸ் ரியாக்ட். ஓகேவா? சிம்பிள். பர்ஃபார்மன்ஸ் வேணும், எனக்கு வந்து பயங்கர ஸ்பீடா ரிலேபிளா பிளேசிங் ஃபாஸ்டா இருக்கணும்னா யூ ஆர் நாட் சப்போஸ் டு யூஸ் ரியாக்ட். அதுவும் ஏன்னு நான் சொல்றேன். நீங்க ரியாக்ட் யூஸ் பண்ணலாம், அது எப்போன்னு நான் சொல்றேன். ஓகே, இந்த ஸ்கோர் அப்படியே பார்ப்போம். ஸோ லார்ஜஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயிண்ட், இது என்னன்னா அதாவது அந்த பேஜ்ல வந்து கண்டென்ட் டிஸ்பிளே ஆகி மனுஷன் கண்ணுக்கு தெரியற மாதிரியான கண்டென்ட் டிஸ்பிளே ஆக எவ்வளவு நேரம் ஆகுதுன்னா 914 ms. அந்த 914 msலயே HTML டைரக்டா இதுக்கு வந்துருது. அந்த 914 msல இட் இஸ் ஏபிள் டு ரெண்டர் த HTML டைரக்ட்லி. ஆனா இதுல அது HTML வந்து அந்த HTML வந்து இட் ஹாஸ் டு டூ மச் மோர் திங்ஸ். அந்த HTML வந்து அதுக்கப்புறம் JavaScript எக்ஸிக்யூட் ஆகி அது டாம் கொடுத்து அது விர்ச்சுவல் டாம் எடுத்து அது கம்ப்யூட் பண்ணி அப்புறமா கொண்டு வந்து தரணும். அதுக்கு கொஞ்சம் அடிஷனல் டைம் ஆகுது. ஸோ டோட்டல் பிளாக்கிங் டைம் இதுவும் அதுதான். ஸோ டோட்டல் பிளாக்கிங் டைம் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம கண்டிப்பா ரியாக்டுக்கு ஒரு அட்வான்டேஜஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து பிளாக்கிங் டைம் அப்படின்றது வந்து இந்த இமேஜஸ் லோட் ஆகிறதுக்கும் அதுக்கும் இதுக்கும் நிறைய டைம் இருக்கும். வேற இங்க we are utilizing non-blocking IO. ஸோ வந்து கண்டிப்பா IO டைம்ல வந்து ஆல்வேஸ் the mark for React is good, mark for JavaScript is good, because அது கம்ப்ளீட்டா வந்து ஏசின்கா லோட் பண்ணுது. ஸோ அந்த இமேஜஸ் எல்லாம் லோட் பண்றதுக்கு ஒரு டைம் எடுக்கும்ல, அது ஃபாஸ்டா பண்ணிடும். வேற இது வந்து ஸ்லோவா பண்ணும், பிகாஸ் இட் இஸ் HTML who is doing that, not async. இங்க ஒன்றும் இல்லை, இதில் எல்லா இடத்துலையும் if I add an async tag, HTML-குள்ள we can give async for image loading. அதை நான் பண்ணேன்னா அந்த டைம் என்னால் ஈஸியாக வந்து மாடிஃபை பண்ண முடியும். ஸோ இது வந்து ஈஸியாக கீழே வந்துடும். கியூமுலேட்டிவ் லேஅவுட் ஷிஃப்ட் 0 நமக்கு அங்கே பார்த்தீங்கன்னா 0.69. ஸோ இந்த கியூமுலேட்டிவ் லேஅவுட் ஷிஃப்ட் அப்படின்றது என்னன்னா, அது ஒரு பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, அந்த பேஜோட HTML வந்துருச்சு, அது ரெண்டர் ஆயிடுச்சு, தட்ஸ் ஆல். இங்கே எந்த லேஅவுட் ஷிஃப்ட்டும் நடக்கல. ஆனால் ஃபார் ரியாக்ட் ஒரு HTML லோட் ஆச்சு, அந்த HTML ரியாக்டை லோட் பண்ணுது, ரியாக்ட் கண்டென்ட்டை ஃபெட்ச் பண்ணுது, அந்த ரியாக்ட் அகைன் வந்து உங்களுக்கு உங்க டாம்ல கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணுது. அப்ப எடுத்த உடனே அந்த இனிஷியல் லோட் நடந்துச்சு பாருங்க, தட் வாஸ் an empty பேஜ். கரெக்டா? ஒரு இனிஷியல் ஸ்ட்ரக்சர் தட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் ரியாக்ட் டு லோட மட்டும்தான் உங்களோட பேஜ் கொடுத்துருக்கும். அது லோட் ஆனதுக்கு அப்புறம் அது ஃபாஸ்டா இருக்கும் தான். ஆனா ஹவு லாங், இங்க தான் வந்து ஒரு பிரச்சனை வருது. ஸோ அது என்ன அப்படின்னா, இந்த கியூமுலேட்டிவ் லேஅவுட் ஷிஃப்ட் ஃபர்ஸ்ட் லோடுக்கு ஸ்லோவா தான் இருக்கும் கண்டிப்பா ஃபார் ரியாக்ட். ஆனா சப்சீக்வெண்ட் பேஜஸ் நான் ஓப்பன் பண்ணேன்னா சூப்பரா ஸ்பீடா இருக்குமே அப்படின்னு ரியாக்ட் கனீஸ் வந்து சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அங்கதான் நான் வர்றேன். அங்க என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, there is a problem of scalability. நீங்க வந்து ஒரு பெரிய சாஸ் ப்ராடக்ட் பண்றீங்க அப்படின்னா, அந்த பெரிய சாஸ் ப்ராடக்ட்டுக்கு லெட்ஸ் சே ஒரு 10,000 20,000 டிஃபரெண்ட் வியூஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, அந்த 10,000 20,000 டிஃபரெண்ட் வியூஸையும் யூ ஹேவ் டு கோட் இட் இன் த சேம் பண்டில் அண்ட் யூ ஹேவ் டு புஷ் இட் டு த ஃப்ரண்ட் எண்ட். அதை நீங்க பண்றப்ப ஸ்டார்டிங்ல நல்லா தான் இருக்கும், ஏன்னா ரியாக்ட் இஸ் ஈஸி. யாருமே ரியாக்ட் வந்து ஈஸி இல்லைன்னு சொல்லல. we are claiming React is just not right. நீங்க வந்து ஒரு விஷயம் ஈஸியா இருக்குதுன்றதுக்காக அதை பண்ணக்கூடாது, அது கரெக்டா இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ அது ஏன் ரியாக்ட் கரெக்டா இல்லை அதுக்கும் நம்ம வருவோம். ஸோ டோட்டல் பேஜ் சைஸ் இது ஏன்னா இதுல கொஞ்சம் அடிஷனல் இந்த ஆட் எல்லாம் கொஞ்சம் இன்சர்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அந்த ஆட் கண்டென்ட் சேர்ந்து வருது. ஏதோ எலிவேட் யுவர் டிசைன் வித் கோர் யூஐ ப்ரோ அதெல்லாம் நம்ம கேட்கல, இதில் ரியாக்ட் உள்ள அது இல்லை. ஸோ அந்த பேஜ் ரெக்வஸ்ட் வந்து கொஞ்சம் நம்பர் ஆஃப் ரெக்வஸ்ட் அதிகமாக போயிருக்கு. அது வந்து ஃபைன், அது வந்து ஓகே. ஸோ லெட்ஸ் கம் டவுன். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்க, இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் நான் சொன்னேன், இந்த கியூமுலேட்டிவ் லேஅவுட் ஷிஃப்ட். இங்கேயே கண்டென்ட் பெயிண்ட் ஆயிடுச்சு. இந்த ஃபர்ஸ்ட் இந்த கண்டென்ட் ரிசீவ் ஆயிடுச்சு, எந்த ஷிஃப்ட்டும் நடக்கல, கண்டென்ட் பெயிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா there are lot of issues. ஸோ அது வந்து இங்கே 0.7 முடிஞ்சிச்சோன்னா it takes 1.2 for its complete content paint. அதான் லார்ஜஸ்ட் ஃபுல் கண்டென்ட் பெயிண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் கண்டென்ட் ஃபுல் பெயிண்ட், இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டென்ட் ஃபுல் பெயிண்ட் அப்படின்னா
அந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகிற அந்த மினிமம் விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் பண்ணுவீங்க. ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு நியூஸ் ஃபீட் வந்துருமா? கிடையாது. ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு அந்த லோகோ, டாப் பார், அப்புறம் சைட்லலாம் அப்படியே லோட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி வரும். அப்புறம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல உங்களுக்கு அந்த அதர் பேஜ் காம்பனன்ட்ஸ் ஓப்பன் ஆகும், ஃப்ரம் த ஃபீட் அண்ட் அதர் திங்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயிண்ட் அண்ட் த லார்ஜஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயிண்ட். ஃபர்ஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயிண்ட்னா அந்த லோகோ ஓப்பன் ஆகி லோட் ஆகிட்டு இருக்கிற டைம். ஓகே, லோகோ ஓப்பன் ஆயிடுச்சு, லோட் ஆகிட்டு இருக்கு, அந்த ஒரு செகண்ட் அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைம். லார்ஜஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயிண்ட் இஸ் ஆஃப்டர் த பேஜ் இஸ் லோடட், எல்லாத்தையும் லோட் பண்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது. அப்போ ஜீரோலிருந்து லார்ஜஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயிண்ட் பண்றதே 0.9 செகண்ட்ல பண்ணிடுச்சு. ஆனா இங்க அது ஓப்பன், ஏன்னா இங்க லார்ஜஸ்ட் ஃபுல் கண்டென்ட் பெயிண்ட் நடக்கணும்னா ரியாக்ட் நடக்கணும். இப்ப ப்ராப்ளம் கவனிங்க, ஃபர்ஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயிண்ட் ஜஸ்ட் ஹேப்பன்ட், அந்த லோகோ நடந்துருச்சு, அப்புறமா அது தேவையானதெல்லாம் பண்ணிட்டு பெரிய அதர் பிக்கஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயிண்ட்டை பண்ணுது. ரியாக்ட்ல கவனிங்க, அந்த ஃபர்ஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயிண்ட் நடக்கிறதுக்கே 1 செகண்ட் ஆகுது. காரணம் என்னன்னா, உங்களுக்கு வந்து ப்ரௌசர் ஹேஸ் டு லோட் எவ்ரிதிங், ஜாவாஸ்கிரிப்ட் கம்பைலர் ஹேஸ் டு கம் இன், அதை கம்பைல் பண்ணணும், அப்புறம் டாமுக்கு ரெடி பண்ணணும், அதுக்கு நடுவில் விர்ச்சுவல் டாம் இருக்கு. ஸோ இதையெல்லாம் அது பண்ணி முடிச்சு கண்டென்ட்டை பெயிண்ட் பண்றதுக்கே 1.2 செகண்ட். ஸோ இதை நீங்க பிளாக்கிங் டைம் கூட வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டில் திஸ் இஸ் ஃபாஸ்டர். அதாவது டைரக்டா பூட்ஸ்ட்ராப்ல பண்ணது இஸ் ஃபாஸ்டர். ஸோ கனெக்ட் டியூரேஷன், ஐ டோன்ட் நோ இது என்ன அப்படின்னு. பேக் அண்ட் டியூரேஷன் பார்த்துக்கோங்க. பேக் அண்ட் டியூரேஷன் அப்படின்றது ஹவு ஃபாஸ்ட் த சர்வர் ரெஸ்பான்ஸ். ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சர்வர் சைட் ரெக்வஸ்ட் நான் போயிடலாமே, நோட் ஜேஎஸ் இருக்கு, நோட் ஜேஎஸ்ல எஸ்எஸ்ஆர் நான் பண்ணேன்னா ப்ராப்ளம் சால்வ்டு அப்படிம்பீங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நீங்க வந்து வேற ஒரு பிரச்சனையை வந்து அது மேலே இழுத்து போட்டுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ரியாக்ட் ஜேஎஸ் ஸ்லோவா இருக்கிறதுக்கு நெக்ஸ்ட் ஜேஎஸ் ஒரு சொல்யூஷனான்னு கேட்டால் அப்சல்யூட்லி ராங். அதுக்கு காரணம் என்னன்னு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் திங் இஸ் டாம் லோடட். ஸோ டாம் வந்து உங்களுக்கு இங்க லோட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய வேலை நடக்கணும். பட் இங்க வந்து டாம் வந்து இட் காட் லோடட் அட் 1 செகண்ட். பட் இங்க வந்து 440 ms சொல்றாங்க பாருங்க. டோன்ட் கெட் மிஸ் அண்டர்ஸ்டுட். அந்த 4 மெட்ரிக் மட்டும் கிரீனா இருக்கிறதால வந்து அது இஸ் நாட் அ குட் மெட்ரிக். அதுங்க தான் நீங்க க்ரூஷியலா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பெயிண்ட் இங்க முதல்ல நடந்துருச்சு, அதுக்கப்புறமா தான் டாம் கம்ப்ளீட்டா லோட் ஆகி அப்புறம் டாம் இன்டராக்டிவ் ஆச்சு. ஸோ டாம் இன்டராக்டிவ் ஆகணும்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, பேஜ் கம்ப்ளீட்டா ரெண்டர் ஆகி முடிச்சுட்டு whenever JavaScript gets loaded அந்த பாயிண்ட்டை தான் நம்ம டாம் இன்டராக்டிவ்னு சொல்லுவோம். ஸோ டாம் வந்து அந்த மொமெண்ட்ல தான் இன்டராக்டிவ் ஆயிருக்கு. ஸோ பேசிக்கா நீங்க வந்து அதை பார்த்தீங்கன்னா டாம் பிகேம் இன்டராக்டிவ் 979 ms. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெயிண்ட், அதாவது இங்க ஏன் டாம் வந்து முன்னையே இன்டராக்டிவ் ஆச்சுன்னா, JavaScript முன்னாடியே லோட் ஆயிடுச்சு. JavaScript got loaded right before it. ஸோ இந்த 4 மெட்ரிக் பாருங்க, இது ஒரு ஃபன்னியான மெட்ரிக். டாம் லோடட் ஓகே அப்படின்னா எப்பன்னா 440 ms ஆயிடுச்சு. ஸோ நீங்க யோசிக்கலாம், எப்படி ஃபர்ஸ்ட் கண்டென்ட் பெயிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே டாம் லோட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணம் JavaScript is going against the natural flow of web. ஸோ நான் வந்து முதல்ல உங்களுக்கு நேச்சுரல் ஃப்ளோ ஆஃப் வெப்னா என்னன்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த மெட்ரிக்கை வந்து அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம சாதாரணமாக கோடிங் எழுதும்போது, அதாவது வெப் டெவலப்மெண்ட் நான்லாம் கற்றுக்கிட்ட டைமில், நான்லாம் கற்றுக்கிட்டதுன்னா உடனே என்னை பூமரங்கில் ஆக்கிடாதீங்க, அவ்வளோ முன்னாடியெல்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 9 years நான் ரொம்ப ஏர்லியாக கற்றுக்கிட்டேன். ஓகே, ஐ லேர்ன் வெப் டெவலப்மெண்ட் வெரி ஏர்லி. ஸோ ஒரு 9 years before, I guess 9-10 years before I started web, I guess. So the first rule that they always say is JavaScript should be loaded in the footer. ஒரு நிமிஷம் யோசிங்க ரியாக்ட் டெவலப்பர்ஸ், இது நீங்கெல்லாம் வந்து ப்ராபப்ளி இந்த ரீசெண்ட் இயர்ஸில் தான் நீங்கள் வெப் டெவலப்மெண்ட்டே கற்றுட்டு இருப்பீங்க. ப்ராபப்ளி உங்களுக்கு அண்டர்லைங் திங்ஸ் பற்றின மெச்சூரிட்டி இருக்காது. பட் திங்க் அபவுட் திஸ். ட்ரெடிஷ்னலாக ஏன் JavaScript always goes to the footer னு சொல்லுவாங்க தெரியுமா? ஏன்னா உங்களுக்கு your first paint has to happen, அதுக்கப்புறமா தான் உங்க JavaScript லோட் ஆகணும். ஸோ இதுல வந்து this film strip இருக்கு, கவனிங்க, நம்மளோட நான் HTML வெப்சைட். ஸோ இது ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா 0.2 0.4 இங்க பாருங்க 0.6 செகண்ட்லேயே உங்களுக்கு வெப்சைட் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு வெப்சைட். அதுக்கப்புறமா தான் இந்த லார்ஜஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயிண்ட், அதாவது கிராஃப்லாம் அதுக்கப்புறம் தான் லோட் ஆகுது. கரெக்டாக உங்களுக்கு பாருங்க, இங்கே கிராஃபை காணும் ஃபர்ஸ்ட்ல, அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே போய் தான் கிராஃப் லோட் ஆகுது. ஆனால் இதில் பாருங்க எல்லாமே எம்டியாக இருக்குது. ஓகே, எல்லாமே கம்ப்ளீட்லி எம்டியாக இருக்குது. ரொம்ப நேரம் அந்த ஒயிட் ஸ்க்ரீன் சேர்ந்து தான் அதுக்கப்புறமா UI வருது. ஓகே, பட் இங்கே வந்து டோன்ட் கெட் மெஸ்மரைஸ் பை திஸ் டிஃப்ரென்ஸ் இன் த UI டைம். இங்கே தான் எனக்கு கொஞ்சம் நேரம் ஒயிட்டாக இருந்துட்டு அப்புறம் பட்டுன்னு வெப்சைட் வந்து இங்கே லோடிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம்.
அங்கதான் வந்து பிரச்சனை இருக்குது. திஸ் இஸ் கால்ட் அஸ் ப்ரோக்ரசிவ் என்ஹான்ஸ்மெண்ட் வெர்சஸ் கிரேஸ்ஃபுல் டெக்ரடேஷன். ஸோ அது என்னன்னு படிச்சுக்கிட்டு அப்புறம் இந்த கம்பேரிஷனுக்கு வருவோம். ப்ரோக்ரசிவ் என்ஹான்ஸ்மெண்ட் இதுக்கும் நம்மளோட மைக்ரோசாஃப்ட் சொன்ன யூஐ, அதாவது மார்க்அப் ஃபர்ஸ்ட் லெஸ் யூஐ ரெண்டரிங் ஜாவாஸ்கிரிப்ட், அந்த வார்த்தையை அவங்க சொன்னாங்க. என்ன அப்படின்றத பார்க்கலாம். In this project we built an entirely new markup first architecture that minimizes the size of our bundle and the amount of JavaScript code that runs during the initialization path of the UI. இது வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்றாங்க. Minimizes the size of the bundles and the amount of JavaScript code that runs. Okay, so the new internal UI architecture is more modular. So இது வந்து அவங்களோட UI architecture பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. பட் வந்து கவனிங்க, we hope that more websites start moving in this direction of markup first, small bundles, less UI rendering JavaScript. ஸோ இதை தான் நான் சொன்னேன் நேச்சுரல் ஃப்ளோ ஆஃப் வெப் அப்படின்னு. நாங்கள் கோடிங் எழுதும்போது ஃபர்ஸ்ட் என்னன்னா மார்க்அப் தான்டா ஃபர்ஸ்ட் வரணும், HTML தான் ஃபர்ஸ்ட் வரணும். HTML should always comes first, then comes your JavaScript. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இந்த கண்டென்ட்ஃபுல் பெயிண்ட் வந்து நடந்துரும். The thing is, இவ்வளோ யூ கான்ட் வெயிட் திஸ் மச் டைம். 1 செகண்டுக்கு உங்கள் வெப்சைட்டே கண்ணில் பார்க்காம நீங்கள் இருக்கிறது இஸ் பேட். ஆனால் நீங்கள் சொல்லலாம் ஃபர்ஸ்ட் லோடு மட்டும்தான் அப்படி நடக்குது, செகண்ட் லோடெல்லாம் எனக்கு வந்து பிரச்சனை இல்லையே அப்படின்னு. அங்கேயும் யூ ஆர் லெட்டிங் JavaScript get in your way. நீங்கள் you should not let JavaScript get in your way, and that is what Microsoft is saying. We hope more websites start moving in this direction. Markup first, small bundles and less UI rendering JavaScript code. நீ JavaScript மட்டுமே உங்க UI ரெண்டரிங்க்கு நீங்க வந்து அதை மட்டுமே ரிலை பண்ணி இருந்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து என்னன்னா you will you will not learn any other technology surrounding the web. ஸோ நீங்கள் வந்து ஓகே JavaScript ஒன்று இருந்தாவே போதும், நான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகலான்ற அந்த தாட் இருக்கு பாருங்க, தட் இஸ் பேட். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பி a வெப் டெவலப்பர் கண்டிப்பாக ஒரு 3-4 லாங்குவேஜ் கற்றுக்கோங்க. ஓகே, இது வந்து உங்களோட கெரியருக்கு தான் வந்து ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ கண்டிப்பாக ஒரு 3-4 லாங்குவேஜ் கற்றுக்கோங்க. மோர் தேன் தட் யூ ஷுட் லேர்ன் நாட் டு பி டிபெண்டன்ட் ஆஃப் JavaScript. ஸோ இங்கே பிரச்சனையே JavaScript டிபெண்டன்சியால தான். ஈவன் அந்த என்ஜினியர்ஸ் வந்து தே ஓவர் என்ஜினியர்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். JavaScriptல ரியாக்ட்ல JavaScriptல Next.jsல இது எல்லாமே பிரச்சனை என்னன்னா there is this thing called over engineering. People over engineer things at times. இப்போ நீங்க ஓவர் என்ஜினியர் பண்ணீங்க அப்படின்னா நம்மளால எவ்வளவு தூரம் வந்து அதை நீங்க வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் யூ கான்ட் ஆப்டிமைஸ் இட் பியாண்ட் அ பாயிண்ட் பிகாஸ் உங்களோட என்ஜினியரிங்கே அந்த இடத்துல வந்து தப்பா இருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல என்ன சொல்றேன் அப்படின்னா, எதுக்கு நம்ம ரியாக்டை யூஸ் பண்ணலாம், எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் வை ரியாக்ட் பிகேம் அன் அபாமினேஷன். அபாமினேஷன் என்னன்னா இயற்கை விதிகளுக்கு உட்படாம ஒரு விஷயம் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா தட் இஸ் அபாமினேஷன். ஸோ இது வந்து நான் ஒரு ஃபன்னுக்காக நான் அந்த டேர்மை சொன்னாலும் அதுல இருக்கிற டெப்த்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு வெப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அது மார்க்அப் ஃபர்ஸ்டாக தான் இருக்கணும். மார்க்அப் லோட் ஆகிட்டு அப்புறம் தான் JavaScript லோட் ஆகணும். திஸ் இஸ் த நேச்சுரல் ஃப்ளோ ஆஃப் வெப் அண்ட் React goes against it. சரி, Next.js இதுக்கான சொல்யூஷனா? நீங்கள்லாம் உங்களோட அடுத்த கேள்வி உங்களுக்கு மைண்டில் வர்றது என்னன்னா, ஓகே நம்ம வந்து லெஸ் UI ரெண்டரிங் JavaScript-ஆ இருக்கணும்னா இப்போ கம்ப்ளீட்டாக SSR பண்ணிக்கலாமா? Next.jsல வந்து there is this capability. நம்ம ஈஸியாக வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஸ்டாட்டிக் சைட்ஸ் ஜென்ரேட் பண்ணணும்னா அதில் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் எகெயின் அதில் பிரச்சனை இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, JavaScript-ல நீங்கள் கோட் எழுதும்போது அது வந்து எசின்க்ரனஸாக வேலை செய்யுது அப்படின்றது ஒரு அட்வான்டேஜாக இருந்தாலும் யூ ஷுட் பி காஷியஸ் அபவுட் எது CPU பவுண்ட் எது IO பவுண்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ CPU பவுண்டுனா என்ன, IO பவுண்டுனா என்ன? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நீங்கள் வந்து ஒரு வெப்பேஜ் ஓப்பன் பண்ணுறீங்க, அதில் ஒரு 10 இமேஜஸ் லோட் ஆகுது. இந்த 10 இமேஜஸும் IO பவுண்ட், தட் மீன்ஸ் நெட்வொர்க்கில் போயிட்டு ரெக்வஸ்ட் பண்ணிட்டு ரெஸ்பான்ஸ் ஹேஸ் டு கம் பேக். கரெக்டாக இமேஜ் லோட் ஆகும்னா அப்போ அந்த நெட்வொர்க் ரிக்வெஸ்ட் அனுப்பிட்டு CPU வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். CPU வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல யூ கேன் மேக் த CPU எக்ஸிக்யூட் அதர் திங்ஸ் டில் த நெட்வொர்க் கால் ஹாஸ் பீன் ஃபினிஷ்டு. ஏன்னா நெட்வொர்க் டைம்ல நம்ம சும்மா வெயிட் தானே பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த டைம்ல வேற ஏதாவது வேலையை பண்ணலாமே நீங்க CPUக்கு அதர் ஒர்க்ஸை கொடுக்கலாம். அது சும்மா இருக்கிற நேரத்துக்கு பேசிக்கா இது CPU ஸ்ட்ரெஸ் தான் பண்ணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனா இது மாதிரி பண்றதால உங்களுக்கு ஸ்பீடா இருக்கும். கரெக்ட். இதுவே நீங்க ஒரு ஹேக்கரா இருந்து இந்த இடத்துல பாருங்க, நீங்க எப்படிப்பட்ட வெப்சைட்டை Node.jsல எழுதி இருந்தாலும் உங்களை டாஸ் பண்ணா யூ வில் கெட் ஃபிஷ்ட். டாஸ் பண்ணா காலி. Node.jsல நீங்க எதை எழுதி இருந்தீங்களோ டாஸ் பண்ணா காலி. காரணம் என்னன்னா Node.js இஸ் குட் ஃபார் IO பவுண்ட் டாஸ்க்ஸ், நாட் ஃபார் CPU பவுண்ட் டாஸ்க்ஸ். நீங்க CPU பவுண்டா ஒன்று வைக்கிறீங்க அப்படின்னா அது பிரச்சனை தான்.
ஸோ நீங்கள் வந்து ஒரு 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 சாதாரண வெப்சைட் பிஹெச்பி சைட் ஆர் ஜேஎஸ்பி சைட் ஆர் வாட் எவர், அது வந்து ஒரு அப்பாச்சியில் ஹோஸ்ட் ஆகிருக்குது, விச் இஸ் நாட் சிங்கிள் த்ரெட்டட், நிறைய மல்டி த்ரெட்டடாக ஓடிட்டு இருக்கு. அதை நீங்கள் டாஸ் பண்ணுறதுக்கும் ஒரு சிங்கிள் த்ரெட்டட் நோட் ஜேஎஸ் ஆப்பை டாஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து நோட் ஜேஎஸ் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, when you want to do a IO bound application where lot of IO is going to be there, CPU processing வந்து கம்மியாக இருக்கும், வெறும் கண்டென்ட் ஜென்ரேஷனுக்கு மட்டும் நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தட் மே பி ஓகே டில் அ சர்டைன் பாயிண்ட். பட் எகைன் நீங்கள் எஸ்எஸ்ஆர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நோட் ஜேஎஸ் தான் டிபெண்ட் பண்ணி ஆகணும். when you want to do server side rendering, கண்டிப்பாக நீங்கள் நோட் ஜேஎஸ் தான் டிபெண்ட் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது எகைன் அது CPU பவுண்டாக மாறிடுது. when you want to generate too much content with SSR, again அது CPU பவுண்டாக மாறிடுது. ஸோ நீங்கள் CPU பவுண்டாக நீங்கள் ரியாக்டை வந்து CPU பவுண்டாக நீங்கள் ஒரு விஷயத்தை கொண்டு போய் அதில் நீங்கள் வந்து ஏசின்க்ரோனஸாக ஒன்று பண்ணுறீங்கன்னா அது பாயிண்ட்லெஸ். பிகாஸ் ஏசின்க் அண்ட் CPU பவுண்ட் can't be together. அது ரெண்டும் பிரின்சிபலி வேற விஷயம். நீங்கள் ஐஓ பவுண்டாக இருக்கிற விஷயத்த நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஜேஎஸ் வச்சு பண்ணலாம். ஆனால் CPU பவுண்டாக இருக்கிற விஷயத்தை வச்சு பண்ணீங்கன்னா யுவர் என்டையர் அப்ளிகேஷன் வில் கெட் ஃபக்ட். சரி, இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். என்னோட கசின் ஒருத்தர் வால்மார்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு. அண்ட் அவங்க வந்து தே எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹியூஜ் ஸ்பைக் ஆன் வால்மார்ட் ஆப் ஆன் பிளாக் ஃப்ரைடே. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அவங்க அசஸ் பண்ணப்ப, இட் வாஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த நெட்வொர்க் ரெக்வெஸ்ட், இட் வாஸ் பிகாஸ் ஆஃப் டூ மச் சர்வர் சைட் ரெண்டரிங். அந்த நோட் ஜே சிங்கிள் த்ரெட்டடாக இருக்குது, அதில் நிறைய சர்வர் சைட் ரெண்டரிங் நடக்குது. பிளாக் ஃப்ரைடே அன்னைக்கு சேல்ஸ் குப்புன்னு எகுருது. திஸ் ஸ்பைக் காஸ்ட் த கம்ப்யூட்டர் டு பி வெரி ஸ்லோ. அவங்க இதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆர் ஆடிங் மோர் அண்ட் மோர் சர்வர்ஸ், தே ஆர் எண்டிங் அப் ஸ்பெண்டிங் millions of dollars. ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்த தப்பான காரியத்துக்கு யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க. அதாவது Node.js which can run asynchronously, which can be good for some use cases but not for others, அதை எடுத்து உங்களோட யூஸ் கேஸ் என்னன்னே தெரியாம CPU bound டாஸ்க்கு Node.js கொடுத்துட்டீங்க. அண்ட் இட் இஸ் சோ பேட் அட் இட். நீங்கள் ரியாக்டோ நோடோ நீங்கள் வந்து அதை வச்சு கோடு எழுதணும் அப்படின்னா, ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, யூ ஆர் நாட் சப்போஸ் டு சூஸ் ரியாக்ட் ஆர் நோட் ஆர் எனி அதர் ஃபேன்சி ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் அதை வச்சு எழுதுனீங்களோ அவங்க மெயின்டைனே பண்ண முடியாது. 6 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க ரியாக்டோ நோடோ அவங்களோட லைப்ரரிஸ் ஆர் இதை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. நீங்களும் அதுக்காக மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் லாஜிக்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் மெயின்டைனிங், ஸ்பெண்டிங் மோர் மணி ஆன் மேக்கிங் த ஆப் நியூ. ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அப்போ நான் நோட் ஜேஎஸ்ஸி அப்கிரேட் பண்ணாமல் நான் வச்சுக்கிட்டேன்னா பிரச்சனை சார்ட்டட் இல்லை அப்படின்னு. இது எப்பேற்பட்ட முட்டாள்தனமான கமெண்ட் அப்படின்ட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் அப்டேட் பண்ணாமே ஒன்று வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது சீக்கிரம் அவுடேட் ஆகிடும். அவுடேட் ஆகிடுச்சுன்னா தட்ஸ் ஆல். நீங்கள் அதுக்கப்புறம் அது ஓவராக அவுடேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் தலைவலி. ஏன் மைக்ரோசாஃப்ட் இதை சொல்கிறாங்க, ஏன் மார்க்அப் ஃபர்ஸ்ட் லெஸ் யூஐ ரெண்டரிங் ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் வந்து சாட்ஜிபிட்ட ஒரு சீரியஸான கேள்விகள் கேட்டுட்டு இருந்தேன். அந்த கேள்விகளுக்கான பதிலை வந்து அது ஒரு மாதிரி எனக்கு அழகா டேபிளாக மாற்றி கொடுத்துருக்குது. சர்வர் சைட் ரெண்டரிங், கிளைண்ட் சைட் ரெண்டரிங், ரியாக்ட்க்கும் பிஹெச்பிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஏன்னா நம்ம வந்து இங்கே வந்து நீங்கள் மைக்ரோசாஃப்டோட பிளாகை படிச்சிங்கன்னா காலங்காலமாக நம்ம அதை தான் பண்ணிட்டு இருந்தோம், ரீசெண்டாக மாறிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக? இஃப் யூ டர்ன் பேக் த டைம் மெஷின் டு த வெப் 2.0 era, the way web content was rendered was using HTML, CSS. This was often referred as server side rendering. இதுதான் SSR. As client get contents in the form that is ready to render, அதான் HTML. Modern browser engines are very fast at rendering this content so long you don't let JavaScript get in the way. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜஸ்ட் நான் என்ன திஸ் ஆப் இஸ் கிரியேட்டட் பை மீ, அதனால் நான் வந்து எங்களோட ஆப்லேயே வந்து ஐ வாண்ட் டு ஷோ யூ அண்ட் எக்ஸாம்பிள். ஸோ இதில் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இப்போ நான் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணணுன்னா எனக்கு நோட்டிஃபிகேஷன் லோட் ஆச்சு. ஸோ நான் அதை ஸ்க்ரோல் பண்ணுறேன்னா எனக்கு வந்து அடிஷ்னலாக கீழே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் வந்து லோட் ஆகும். இல்லை நான் லோட் மோர் கிளிக் பண்ணேன்னா இட் வில் லோட். ஓகே, இப்போ நான் அந்த லோட் மோர் பட்டனை கிளிக் பண்ணணுன்னா எனக்கு வந்து இங்கே கண்டென்ட்ஸ் வந்துச்சு. நீங்கள் கவனிச்சிருக்கலாம். நான் வந்து இதை ஐ வாண்ட் டு கெட் இன் டு the inspect element and I want to show you what I'm trying to show here. So network போய்க்கிறேன். இங்கே வந்து I want only XHR and okay. ஸோ இப்போ வந்து இது பேர் வந்து மோர். ஸோ நான் மோர் அப்படிங்கிறத தேடிக்கிறேன். ஸோ நான் இங்கே தொட்டனா மோர் தான் வரும். ஸோ whenever I click இந்த மோர் போகுதா, ஸோ இந்த மோர் வருது. when I click another time the more is loading. ஸோ இந்த மோர் எனக்கு என்ன கொடுக்குதுன்னா டேரெக்டாக HTMLயே கொடுத்துருது. எனக்கு இங்கே இந்த கண்டென்ட் இங்கே லோட் பண்ணுறேன் பாருங்களேன். அந்த லோட் பண்ணுறதுக்கு தேவையான
HTML அது கொடுத்துருது. ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங் எல்ஸ். எனக்கு இந்த HTML வந்தா போதும். ஆனா நார்மல் ரியாக்ட் ஃப்ளோல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ரியாக்ட்டுக்கு கண்டென்ட் எல்லாத்தையும் கிளைண்ட் சைடில் அனுப்பிச்சுட்ருவீங்க, இன்க்ளூடிங் த டெம்ப்ளேட்ஸ் அண்ட் எவ்ரி திங். யூ வில் டூ அ API ரெக்வஸ்ட். அந்த API ரெக்வஸ்ட் வந்து ஒரு ஜேசனோ ஏதோ ஒன்று கண்டென்ட்டாக எடுக்கும். அதை கொண்டு வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல யூ வில் பி யூ வில் ஷோ இட். அதை கொண்டு வந்து நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட்ல ரியாக்ட்ல கொடுத்து ரியாக்ட் அதுக்கப்புறம் வந்து அதை அந்த கண்டென்ட் வந்து டிஸ்பிளே பண்ணும். தட் இஸ் வெரி பிக். பெரிய ஃப்ளோ இந்த இடத்துல இருக்கு. API ரெக்வஸ்ட் போகணும், அங்கே வரணும், விர்ச்சுவல் டாம் போகணும், விர்ச்சுவல் டாம் அதை கிரியேட் பண்ணணும், அண்ட் தென் இது பெயிண்ட் ஆகும். தட் இஸ் வெரி வெரி பிக் டாஸ்க். இன்ஸ்டெட் டைரக்டா அது HTML கொடுத்துருச்சுன்னா, மாடர்ன் ப்ரௌசர்ஸ் ஆர் சோ குட் அட் ரெண்டரிங் HTML டைரக்ட்லி. HTML இப்போ நான் பண்றேன் பாருங்க, இது பேர் தான் சர்வர் சைட் ரெண்டரிங். நான் டைரக்டா HTML எடுக்கிறேன், நான் ஒண்ணுமே பண்ணல, ஐம் நாட் டூயிங் எனி மோர் ஃபர்தர் ப்ராசஸிங். இந்த HTML ரெண்டர் பண்றதே வந்து ரொம்ப ஸ்பீடா பண்ணிரும் சர்வர். When I use PHP. Now I'll show you the different comparisons PHP versus JavaScript. Yeah, I said PHP versus JavaScript. எனக்கு தெரியும் PHP backend தான், PHP ஒரு backend language, React வந்து front end, React வந்து component கொடுக்கும். இதாலையும் காம்பனண்ட்டை ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ நாங்கள் ஜென்ரேட் பண்ணுறது என்னன்னு நினைக்கிறீங்க? ஐம் காம்பனண்ட்ஸ் தான் ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ஈச் ஆஃப் திஸ் இஸ் அ கார்டு. இது ஒரு கார்டு மாதிரி, நோட்டிஃபிகேஷன் கார்டு. அதுக்குள்ள நான் கண்டென்ட்டை ஃபில் பண்ணி காம்பனண்ட்டை ஜென்ரேட் பண்ணி இங்கே அனுப்பிச்சிட்டேன். தட்ஸ் ஆல். ஸோ எனக்கு வந்து என்னோட பேக் எண்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதுவும் எனக்கு ஒரு கண்டென்ட்டாக இருக்கும் பேசிக்காக. இது ஒன்று. ஸோ இட் கெட்ஸ் எவ்ரி A tag is this link. Server will generate very fast compared to your client. ஏன்னா நீங்க எப்பயுமே லோட கிளையண்ட்டுக்கு கொடுக்கவே கூடாது. லோட் ஷுட் ஆல்வேஸ் பி இன் த சர்வர் சைடு. நீங்க என்ன சர்வர் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ எது வந்து ஸ்பீடை பயங்கரமா அஃபெக்ட் பண்ணுதோ அந்த விஷயத்த உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது தான் இஸ் த குட் சாய்ஸ். ஸோ சர்வர் சைடு ரெண்டரிங் கம்ப்ளீட்டா நீங்க போறது இஸ் த வெரி குட் வே. ஸோ ரியாக்ட் அப்போ நீங்க யூஸே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டா நான் அப்படி சொல்ல. ஏன் வந்து PHPயும் ரியாக்டையும் கம்பேர் பண்ணேன்னு சொல்றேன். ஏன்னா ரெண்டுமே எண்ட் ஆஃப் த டே HTML ஜென்ரேட் பண்ண தான் யூஸ் பண்ணுது. ஸோ எனக்கு அந்த ஆல் ஆனியன்ஸ் ஐ நோ தட் ரியாக்ட் ஃப்ரண்ட் எண்டு, PHP பேக் எண்டு அப்படின்ட்டு ரியாக்ட்ல காம்பனண்ட் பண்ண முடியும்னா PHPல காம்பனண்ட் பண்ண முடியும். ஸோ இங்க விஷயம் என்னன்னா, வாட் யூ சூஸ். உங்களோட சம் டெவலப்பர்ஸ், ஐம் நாட் பிளேமிங் ஆல் டெவலப்பர்ஸ், சம் டெவலப்பர்ஸ் ஓகே ஜாவாஸ்கிரிப்ட்ன்ற ஒரு லாங்குவேஜ் படிச்சுட்டு லைஃபே அதை வச்சு ஓட்டிக்கணும்னு நினைக்கிறீங்க. ப்ளீஸ் டோன்ட் டூ தட். ஸோ நான் வந்து முதல்ல ஃப்ளோ கம்பேரிஷன் அப்படின்னு அதை காட்டுறேன். அகெயின்ஸ்ட் ரியாக்ட் வெர்சஸ் PHP ஃபார் கம்ப்யூட் இன்டென்சிட்டி. ஸோ இப்போ கவனிங்க, ஒரு ரியாக்ட்ல ஒரு வெப் பேஜ்ல இனிஷியலா ரெண்டர் ஆகணும்னா என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரௌசர் இனிஷியலான HTML. இது வந்து ரியாக்ட்டுக்கு நான் சொல்றேன். ப்ரௌசர் இனிஷியலான HTML லோட் பண்ணும். ஒண்ணுமே இல்லை, இதில் ஜஸ்ட் ஒரு ஸ்டாட்டிக்கான சைட் வந்துடும். அதுக்கப்புறம் சர்வர் வந்து இட் வில் ரெஸ்பாண்ட் வித் தட் ஸ்டாட்டிக் சைட். இதுவும் பெரிய பிரச்சனை இல்லை. அப்புறம் ப்ரௌசர் ஃபெச்சர்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட் த ரியாக்ட் பண்டில். ஸோ இப்போ தான் அதை எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணும், பார்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் ஆல் த அதர் திங்ஸ். React initializes and creates the virtual DOM. இது வந்து இந்த virtual DOM தான் இருக்கிறதுலே ஒரு பெரிய ஓவர்ஹெட், unnecessary overhead. ஏன் unnecessary சொல்றோம்? Not all cases. Some people abuse React for static pages. Some people abuse Node for static pages. அந்த இடத்துல virtual DOM is an unnecessary overhead. சும்மா ஒரு ஸ்டாட்டிக் பேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கு எதுக்காக ஒருத்தன் வந்து 2 செகண்ட் சும்மா கண்டென்ட்டை பார்த்துட்டு இருக்கணும்? எதுக்கு virtual DOM லோட் ஆகணும்? எதுக்கு unnecessary diff நடக்கணும்? It is after all a static page. ஸோ எப்போ ஒரு வெப் பேஜ் வந்து ஃபாஸ்ட்டாக மாறிட்டே இருக்கு, கம்ப்ளீட்டாக டைனமிக்காக இருக்குன்றப்ப நீங்கள் ரியாக்டை சூஸ் பண்ணி அப்போ நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறது இஸ் நாட் ராங். அங்கேயும் ஒரு சில விஷயம் ஸ்லோவாக இருக்கும். ஐம் நாட் ஆர்கியூவிங் அகைன்ஸ்ட் இட். ஏன்னா அந்த ஸ்லோவை வந்து நம்ம ப்ரொடக்டிவிட்டின்ற ஒரு விஷயத்தை வச்சு ட்ரேட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஸ்டாட்டிக்காக இருக்கிற வெப் பேஜஸை வந்து நீங்கள் வந்து ரியாக்ட் மாதிரி இல்லை Node.js மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணுறது, ஐ கால் இட் ஓவர் இன்ஜினியரிங். அது வந்து பேசிக்கலி வெரி ராங்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரியாக்ட் ரீகான்சைல்ஸ் விர்ச்சுவல் DOM அகைன் வித் ஆக்சுவல் DOM. இன்னும் அது முடிக்கல, வெப் பேஜுக்கு வரல. React updates the actual DOM, browser renders the updated DOM. So இங்க பாருங்க எத்தனை ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகுது. பேசிக்கா 7 steps are involved for the browser to see the initial content. Whereas PHP rendering flow பாருங்க, it is just 5 step flow. Browser page render பண்ணுது, server execute பண்ணுது PHP script. பேசிக்கா இதுல வந்து கிளைண்ட் கம்ப்யூட்டே இருக்காது. இதுக்கு வந்து மீடியம் டு ஹை கம்ப்யூட், ஏன்னா எக்ஸிகியூஷன் லாஜிக் டேட்டாபேஸ் இன்ட்ராக்ஷன்லாம் இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் எது ஸ்லோ ஆகும்னா டேட்டாபேஸ் இன்ட்ராக்ஷன் தான். அது Node.js இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், டேட்டாபேஸ் இன்ட்ராக்ஷன் தான் ஸ்லோ ஆகும். மற்றபடி வந்து நீங்க எது பண்ணாலும் ஓகே. பட் Node.js சிங்கிள் த்ரெட்டட், PHP வந்து எவ்ரி ரெக்வஸ்ட் when you give it அது வந்து டிஃப்ரெண்ட் த்ரெட்ல டிஃப்ரெண்ட் ப்ராசஸர்ல எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து கேனத்தனமா ஒரு கேள்வி கேட்பீங்க, இது வந்து ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் நான் பிளாக்கிங் இட் இஸ் ஃபாஸ்டர் அப்படின்ட்டு. ஆனால் தெளிவா மைண்ட்ல வச்சுக்கோங்க, PHP ஸ்கிரிப்ட் ஒரு விஷயம் எக்ஸிக்யூட் பண்ணுதுன்னா IO பவுண்ட் டாஸ்க்ஸை மட்டும் தான் நீங்க பேரலா எக்ஸிக்யூட் பண்ண முடியும்.
CPU bound tasks பண்ண முடியாது. ஏன்னா whatsoever it is single threaded. நீங்க வந்து async 10 CPU bound task ரன் பண்ணீங்கன்னா CPU overflow தான் ஆகும். அதுதான் வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம நிறைய பேர் கோட் எழுதுவாங்க. எல்லாத்துக்கும் CPU பவுண்டா இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் async. That is so bad. நிறைய பேர் அதை பண்றாங்க. நானும் அதை பார்த்துருக்கேன். ஒன்றும் இல்லை, எனக்கு என்னோட கிளாஸ் குரூப்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டார். நான் என் கிளைண்ட் கேட்டாங்க ஒரு ஸ்டாட்டிக் பேஜ், அதனால ரியாக்ட்ல பண்ணிட்டேன். ஸ்டாட்டிக் பேஜ் அதனால ரியாக்ட்ல பண்ணலையா, எனக்கு புரியல அப்படின்னு. ஸ்டாட்டிக் பேஜ்ன்ற அதனால ரியாக்ட்ல பண்ணேன்னா என்ன அர்த்தம்? ஸோ சர்வர் sends generator HTML to the browser. PHP ஓகே, இங்கே முடிச்சிட்டோமா? PHP generates compile HTML. இதுல ஒண்ணுமே இல்லை, ஏன்னா PHP script execute ஆகிற அவுட்புட் தான் generator HTML. Server sends the generator HTML to the browser renders HTML. முடிஞ்சு HTML வந்து browser enter பண்ணிடும். ஆனா இந்த 5ஆவதுக்கு அப்புறம் 6, 7, 8 எல்லாம் ரியாக்ட் தான் பண்ணுது. காரணம் என்னன்னா browser வந்து அந்த இனிஷியல் HTML வந்து அனுப்புனதுக்கு அப்புறமா எல்லா வேலையும் கிளைண்ட் சைடில் தான் நடக்கணும். எத்தனை வேலை பாருங்களேன். இதுதான் இருக்கிறதுலே ஹை கம்ப்யூட். எதுன்னா டிஃப் விர்ச்சுவல் டாம். எவ்ரி டைம் யூ மேக் சம் சேஞ்சஸ் டு யுவர் வெப்சைட், யுவர் கிளைண்ட் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் அ ஹை கம்ப்யூட். கிளைண்ட்னா ப்ரௌசர், சர்வர்ல கம்ப்யூட்டே இல்லை. ஸோ நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா அதை அப்படியே உல்டா பண்ணிட்டீங்க. வெப்ல எதெல்லாம் சர்வர் பண்ணணுமோ எதெல்லாம் கிளைண்ட் பண்ணணுமோ அந்த வேலையவே உல்டா பண்ணியாச்சு. ஐ மீன் நீங்கன்னு சொல்றது, ஐ மீன் த ரியாக்ட் யூசர்ஸ் அண்ட் பீப்புள் சரௌண்டிங். பட் பிஹெச்பியோட ரெண்டரிங் ஃப்ளோ இஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா அது வந்து வெறும் 5 ஸ்டெப்பு ஈஸியாக அது சர்வர்லேயே எல்லா வேலையும் முடிச்சிடுது. காம்பனன்ட் என்டர் பண்ணணும்னா அது சர்வர்லேயே பண்ணிடும், பேஜர் என்டர் பண்ணணும்னா அது சர்வர்லேயே பண்ணிடும். நான் உங்களுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிள் இப்போ என்னோட ஆப்பில் காட்டினேன்ல, அது காம்பனண்ட்டை தான் என்டர் பண்ணுது, பட் அது வந்து சர்வர்லேயே வந்து காம்பனண்ட்டை என்டர் பண்ணி முடிச்சிடும். ஸோ நம்ம இப்போ பார்த்தது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிஹெச்பியும் ரியாக்டும் என்னென்ன பண்ணும், ஸோ தட் ஒரு ஃபைனல் காம்பனண்ட்டை ப்ரௌசர் வந்து பார்க்குற மாதிரி, ப்ரௌசர் என்டர் பண்ணுற மாதிரியான காம்பனண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு பிஹெச்பியும் ரியாக்டும் என்னென்ன பண்ணுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். இப்போ அதனோட ஒரு குட்டி சம்மரி ஜஸ்ட் கவனிங்க. இந்த சம்மரியிலே கவனிங்க, கிளைண்ட் சைடுக்கு எவ்வளவு வேலை பாருங்களேன். ஸோ யூ ஆர் ஸ்ட்ரெஸ்ஸிங் த கிளைண்ட் சோ மச் தட் லோ எண்ட் கம்ப்யூட்டர்ஸ், மைக்ரோசாஃப்ட் என்ன சொன்னாங்க, 8 ஜிபிக்கு கம்மியா எஸ்எஸ்டி இல்லாதவங்களுக்குலாம் 76% ஸ்பீட் ஆகுதுன்னாங்கல்ல. காரணம் என்னன்னா இவ்வளவு வேலை கிளைண்ட் பண்ணுது. கிளைண்ட் இவ்வளவு வேலை பண்றதால கிளைண்டால வந்து ஸ்பீடா எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஆனா சர்வர் ஸ்டாட்டிக்கான இதை மட்டும் கொடுத்துட்டு போயிடும். ஆனா இங்க சர்வருக்கு கொஞ்சோண்டு லோடு கொடுத்தாலும் இட் இஸ் அவர் சர்வர் வந்து ஸ்லோ வச்சுனா நம்மளால ஸ்பீட் ஆக்கிக்க முடியும். ஆனா கிளைண்ட்டை வந்து ஸ்லோ வச்சுனா நீ வேற கம்ப்யூட்டர் வாங்கடான்னு சொல்ல முடியாதுல்ல. there is a difference, right? கிளைண்ட் வந்து நீ போய் உங்க கம்ப்யூட்டர் ஸ்லோவா இருக்குன்னா வேற வாங்கிக்கோ, ஆனா நான் இதை தான் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. மைக்ரோசாஃப்ட் அப்படி ஒரு டெசிஷன் தான் எடுத்தாங்க. மைக்ரோசாஃப்ட் புட் தேர் யூசர்ஸ் ஆன் த ஃப்ரண்ட். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் ஈஸியாக இருக்குது அப்படின்றதுக்காக அவங்க அதை பண்ணல. தே சோஸ் வாட் இஸ் ரைட். நான் இதை தான் சொல்கிறேன், ரியாக்ட் மே பி ஈஸி பட் இட் இஸ் ஜஸ்ட் நாட் ரைட். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த என்னோட ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு அதுக்கான டிஃப்ரென்ஸ் தெரியும். பிஹெச்பியில் வந்து வென் யூ ஜெனரேட் HTML, அது வந்து சர்வர் சைட்லேயே ஜென்ரேட் ஆகி கிளைண்ட்டுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்காம தேவையான HTML டேரெக்டாக வந்துடுது. எகெயின் மறுபடியும் வந்து பிஹெச்பியில் காம்பனன்ட் பேஸ்டாக நீங்கள் கோட் அடிக்க முடியாதுன்னா என்கிட்ட சொல்லாதீங்க. பிகாஸ் ஐ எம் ஒர்க்கிங் ஆன் பிஹெச்பி ஃபார் சோ லாங். எனக்கு ரியாக்டும் தெரியும். எகெயின் டோன்ட் கம் அண்ட் டெல் மீ உங்களுக்கு ரியாக்ட் தெரியாது அதனால இப்படி பேசுறீங்க. எனக்கு ரியாக்டும் தெரியும். ஐ டிடன்ட் சூஸ் டு ரைட் கோட் இன் ரியாக்ட். காரணம் என்னன்னா அது ஸ்லோவாக இருக்கு, இவ்வளவு வேலை என் கிளைண்ட்டுக்கு கொடுக்குது அப்படின்றதுக்காக ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். ஸோ இது பாருங்களேன், இதுதான் டிஃப்ரென்ஸ். ஹவு மெனி ஒர்க் தட் யூ ஆர் கிவிங் டு யுவர் கிளைண்ட் வெர்சஸ் யுவர் சர்வர். உங்க கண்ணு முன்னாடி பாருங்க, உங்களுக்கே தெரியும் ரியாக்ட் ரெண்டரிங்ல எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு, பிஹெச்பி ரெண்டரிங்ல எவ்வளோ சிம்பிளா ஒரு சில விஷயங்கள் முடியுது அப்படின்னா. வை பீப்புள் அப்யூஸ் ரியாக்ட், அப்யூஸ், மிஸ்யூஸ், ஓவர் இன்ஜினியரிங், இது எல்லாமே நடக்குது. ஏன், எங்க நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா ஜென்ரலா வந்து people may abuse React for static content. இதை தான் நான் சொன்னேன், Next.js இதெல்லாம் நீங்கள் ஸ்டாட்டிக் கண்டென்ட்டுக்கு பண்ணக்கூடாது. காரணம் என்னன்னா இட் இஸ் ஓவர் இன்ஜினியரிங். யூ ஷுட் பி அவேர் ஆஃப் திஸ் டேர்ம் கால்ட் ஓவர் இன்ஜினியரிங். ஓவர் இன்ஜினியரிங் அப்படின்னா என்னன்னா, ஒரு விஷயத்தை வந்து, அதாவது லெட்ஸே நீங்கள் ஒரு வெப்பேஜ் டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 100 லைன் கோட் அடிச்சா போதும். ஆனால் அதுக்குள்ள ரியாக்டை கொண்டு வந்து, அதுக்குள்ள இதை கொண்டு வந்து, அதை கொண்டு வந்து, அந்த 100 லைன்ல பண்ண வேண்டிய விஷயத்தை வந்து 1,00,000 லைன்ல பண்றோம் பாருங்க. தட் இஸ் ஓவர் இன்ஜினியரிங். ஸோ எந்த ஒரு ஒர்க்கை நீங்கள் அப்ரோச் பண்ணணும்னாலும் யூ ஷுட் யூஸ் த ரைட் டூல் ஃபார் தட். ஸ்டாட்டிக்கான பேஜ் இருக்குது அப்படின்றதால உங்களுக்கு ரியாக்ட் மட்டுமே தெரியுன்ற காரணத்தால் யூ ஆர் சூசிங் ரியாக்ட் பாருங்க. தட் இஸ் கால்ட் அஸ் ஓவர் இன்ஜினியரிங். இந்த வெப் பேஜே ஸ்டாட்டிக் தான், பட் எனக்கு ரியாக்ட் தான் தெரியும், அதனால நான் அதை ரியாக்ட்ல எழுதுறேன்னு சொல்றது ஸோ ஓவர் இன்ஜினியரிங். மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்புறம் ஈஸி ஆஃப் டெவலப்மெண்ட். ரியாக்ட் கண்டிப்பாக ஈஸி, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரியாக்ட் உண்மையிலே ஈஸி தான், யாருமே ஈஸி இல்லைன்னுலாம் சொல்ல. ரியாக்ட் இஸ் ஈஸி, அதான் அதுக்காக இட் இஸ் நாட் ரைட். இதை தான் நான் சொன்னேன். நான் என்னோட ஸ்க்ரீனில் தெரியற இந்த கண்டென்ட்ஸை பாருங்க, கிளைண்ட் சைடில் எவ்வளோ வேலை அது கொடுக்குது பாருங்க.
ஸோ ஒரு ஸ்லோவான வெப்சைட் ஸ்லோவான கம்ப்யூட்டர் வச்சிருக்கிற ஒருத்தர்கிட்ட என்னோட ஆப்பை நான் வந்து டார்கெட் பண்ணி அவங்கள்ட்ட கொண்டு போய் நான் ஏதோ ஒரு விஷயத்தை செல் பண்ணணும்னு நினைச்சேன்னா வித் சோ மச் ஸ்ட்ரெஸ் ஆன் த கிளைண்ட் சைடு என்னால் வந்து அவங்கள்ட்ட வந்து ஓகே நீ வெயிட் பண்ணு, ஆப் ஓப்பன் ஆகணும் 2 செகண்ட் வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல முடியாது. எஸ்பெஷலி மைக்ரோசாஃப்ட் மாதிரியான ஆர்கனைசேஷனால் அதை சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்க தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அவங்க தான் அந்த பேசிக் டூல்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் த ஓஎஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்க ஒரு விஷயத்த ஸ்லோவாக இருக்குதுன்னு அக்செப்டே பண்ணிக்க முடியாது. ஸோ இது மைக்ரோசாஃப்ட்ன்றதால் ஓகே, பட் உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் உங்களுக்கும் இதுதான். யூ ஆர் சப்போஸ் டு நாட் ஸ்ட்ரெஸ் யுவர் கிளைண்ட், யூ ஆர் சப்போஸ் டு நாட் ஸ்ட்ரெஸ், யூ ஆர் நாட் சப்போஸ் டு ஓவர் இன்ஜினியர் எனிதிங், யூ ஆர் நாட் சப்போஸ் டு choose something which is easy over choosing something which is right. ஸோ ரியாக்ட்ல நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் அது கரெக்ட் கிடையாது. காரணம் இட் கோஸ் அகேன்ஸ்ட் த நேச்சுரல் ஃப்ளோ ஆஃப் வெப். நான் அது என்னன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். மார்க்அப் ஃபர்ஸ்ட் லெஸ் யூஐ ரெண்டரிங் ஜாவா ஸ்கிரிப்டாக இருக்கணும். ஸோ அதுதான் தட் இஸ் ஒரு நேச்சுரல் ஃப்ளோ ஆஃப் வெப் வேலை செய்யுது. நேச்சுரல் ஃப்ளோ ஆஃப் வெப் அப்படின்னா என்னங்கிறதுக்கு நான் 2 வார்த்தை சொன்னேன், ப்ரோக்ரஸிவ் என்ஹான்ஸ்மெண்ட் வெர்சஸ் கிரேஸ்ஃபுல் டெக்ரடேஷன். அதை பற்றியும் இப்போ பார்ப்போம். ஸோ ரெண்டாவது எஸ்இஓ. நிறைய பேருக்கு இந்த எஸ்இஓ கன்சர்ன்ஸ் வரும். நீங்கள் ஒரு ஆப்பை ஃபுல்லாக ரியாக்ட்ல பண்ணிட்டீங்கன்னா எஸ்இஓ நீங்கள் பண்ணணும்னா நீங்கள் அதுக்கு மெனக்கிட்டே ஆகணும். யூ ஹாவ் டு ஒர்க் செப்பரேட்லி ஃபார் யுவர் எஸ்இஓ. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு அதை கம்ப்ளீட்டாக எஸ்எஸ்ஆர் ஆக்கணும். அங்கே தான் பெரும் பிரச்சனை வருது. நெக்ஸ்ட் ஜேஎஸை வச்சு நீங்கள் எஸ்எஸ்ஆர் ஆக்குனீங்கன்னா யுவர் ஆப் கேன் ஈஸிலி பி டிடோஸ்ட். எனக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா எங்கள் எஸ்என்ஏ பசங்க யார்ட்டையாவது நாங்கள் எஸ்என்ஏல கிளாஸில் செஞ்ச டிடாஸ் ஸ்கிரிப்ட் இருக்குது, அதை வாங்கி உங்கள் ரியாக்ட் ஆப்பை அல்லது உங்கள் நெக்ஸ்ட் ஜேஎஸ் ஆப்பை நீங்களே அடிச்சு பாருங்க. யூ வில் நோ வாட் ஐம் டாக்கிங் அபவுட். CPU பவுண்டாக இருக்கிற விஷயங்கள் லைக் சர்வர் சைட் HTML ஜெனரேஷன் நம்ம இப்போ தான் பார்த்தோம். அது வந்து கம்ப்யூட் இன்டென்சிவ். இட் இஸ் நாட் IO இன்டென்சிவ், இட் இஸ் அ கம்ப்யூட் இன்டென்சிவ் டாஸ்க். கம்ப்யூட் இன்டென்சிவான டாஸ்க்கை கொண்டு போய் ஏசின்க்ரனஸாக சிங்கிள் த்ரெட்டடாக ரன் ஆகிருக்கிற Node.jsல கொடுத்தீங்கன்னா இட் வில் ஸ்ட்ரகிள். ஸோ நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. Node.js இஸ் ரன்னிங் சிங்கிள் த்ரெட்டட் நான் பிளாக்கிங். இதுக்கும் மல்டி த்ரெட்டட் பிளாக்கிங்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது ரெண்டும் வேற யூஸ் கேசஸில் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் சாட் அப்ளிகேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது ஏதோ ஒரு சாக்கெட் அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக Next.js யூஸ் பண்ணலாம். அதை வச்சு யூ கேன் மேனிபுலேட் சாக்கெட்ஸ், யூ கேன் டூ யுவர் கஸ்டம் ப்ரோட்டோகால். இந்த இடத்துல இது சிங்கிள் த்ரெட்டடாக ஒர்க் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஏசின்காக இருக்கும்போது லெட்ஸ் சே சாக்கெட்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து நெட்வொர்க் பவுண்டாக தான் இருக்கும். தட் இஸ் IO பவுண்ட் பேசிக்காக. ஸோ அந்த டைமில் இட் இஸ் ஆல் ஓகே when you are doing simple computing like a chat server and things. But when you want to do some big application, big SaaS product that is very big abdina, React, just because it is easy, if you choose that, your application will suffer performance issues. And the performance issue நீங்க எவ்வளவு முக்குனாலும் you cannot sort it. காரணம் என்ன அப்படின்னா React principally is wrong and it is against the natural flow of web. ஓகே. ஸோ அடுத்து நிறைய பீப்புளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. கான்டெக்ட் ஸ்விட்சிங்னா என்ன அப்படின்றதே வந்து பீப்புளுக்கு வந்து தெரியல. ஸோ கான்டெக்ட் ஸ்விட்சிங் அப்படின்னா என்னன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஈவன் தோ இஃப் இட் இஸ் ரன்னிங், நான் ஒரு சிலர் சொல்லுவாங்க தே வில் ஆர்கியூ ஜாவா ஸ்கிரிப்ட் சிங்கிள் த்ரெட்டட் தானே, சிங்கிள் த்ரெட்ல ரன் ஆகும்போது எதுக்கு நிறைய கான்டெக்ட் ஸ்விட்ச் ஆகுதுமாங்க. பைத்தியக்காரனுங்களா, ஜாவா ஸ்கிரிப்ட்ல சிங்கிள் த்ரெட்டடாக அது எக்ஸிக்யூட் ஆனாலும் இட் வில் ஹாவ் சோ மச் கான்டெக்ட் ஸ்விட்சிங். காரணம் என்னன்னா நீங்கள் தான் அந்த கான்டெக்ட் ஸ்விட்சிங் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. லைக் ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு கம்ப்யூட்டர், அங்கிருந்து JSXக்கு போகும். JSXல இருந்து again it does things, some things, it comes back here, it again goes do some other things. ஸோ இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டு, ஏன்னா சிங்கிள் எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு ஒரு CPU தான் இருக்கு அடியில். நீங்க இதை எல்லாத்தையும் பண்றது ஒரு CPU தான். ஒரு CPUவால ஒரு நேரத்தில் ஒரு வேலையை தான் பண்ண முடியும். இதுதான் பேசிக் பிரின்சிபல். கரெக்டா ஒரு CPUவால ஒரு நேரத்தில் ஒரு வேலையை தான் பண்ண முடியும். பட் இட் இஸ் டூயிங் இட் சோ ஃபாஸ்ட் தட் இட் கேன் எக்ஸிக்யூட் செவரல் பில்லியன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பர் செகண்ட். ஓகே, இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நீங்க வந்து சிங்கிள் த்ரெட்டடா ஒரு Node.js அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணிட்டீங்க, அது சிங்கிள் த்ரெட்டடா ஓடிட்டு இருக்கு. இஃப் ஐ எம் டிடாசிங் இட் அப்படின்னா அது IO பவுண்டா இருக்காது, இட் வில் இன்ஸ்டன்ட்லி பிகம் CPU பவுண்ட். ஏன்னா இட் ஹாஸ் டு ஜெனரேட் சோ மச் contents which is not IO bound. So much HTML which is not IO bound, which is end of the day network bound. CPU bound, sorry, which is end of the day CPU bound. இப்போ நீங்க Next.jsக்கு if you are giving CPU bound tasks அப்படின்னா it will slow. நீங்க என்ன பண்ணாலும் அதை சரியே பண்ண முடியாது. ஏன்னா it is end of the day running on one single thread. ஒரு CPU தான் இருக்கு. நீங்க async-ஆவே ஓட்டுங்க, நான் பிளாக்கிங்காவே ஓட்டுங்க, கீழே ஒரு CPU தான் இருக்கு. கீப் தட் இன் மைண்ட். ஒரு CPU வச்சு அதால் என்ன பண்ண முடியுமோ அதை தான் அது பண்ண முடியும்.
In case PHP, even though it is non-blocking, it runs on multiple processes at the same time. If it is running, multiple process, each of the process will be executed in different CPU. So ஒரு CPU ஒரு இடத்துக்கு அது block பண்ணாலும் வேற ஒரு request வேற ஒரு time execute ஆகும்போது அது parallel தான் execute ஆகும். ஏன்னா IO டைம்ல CPU block ஆயிடுச்சு அப்படின்னா CPUக்கு தெரியும். CPUக்கு வந்து there is this fetch execute cycle இருக்கு தெரியுமா? If you read about that, you will know. அது வந்து ஒரு மாதிரி பண்ணிருக்கும். அதுக்கு நடுவுல வந்து if you are doing simultaneous multi-threading அப்படின்னா it will obviously CPU will utilize when it is not doing any operation. When it is not doing any operation, for example, ஒரு நெட்வொர்க் ரெக்வஸ்ட் போகுது, அந்த நெட்வொர்க் ரெக்வஸ்ட் போயிட்டு ரெஸ்பான்ஸ் வர்ற டைமுக்கு அது வெயிட் பண்ணுது பாருங்க. இந்த டைம் பேசிக்கா எம்டி டைம், CPU ஒண்ணுமே பண்ணிட்டு இருக்காது, நோ ஆஃப் தான் பண்ணிட்டு இருக்கும். when you are doing multi-threaded application, இந்த டைமை அதர் ப்ராசஸ் will utilize. ஏன்னா உங்க கர்னலுக்கு தெரியும் இந்த டைம்ல நான் சும்மா தான் இருக்கேன், நெட்வொர்க் தான் ரெக்வஸ்ட் பண்ணிருக்கேன்னா, ஸோ CPU scheduler will know and it will work accordingly. ஆனா when you boil it down to single threaded application for your backend that has to do both server side rendering, it has to do this and end of the day அதுக்கு ஒரு thread தான் இருக்குது அப்படின்றப்ப it is principally wrong. நீங்க வந்து அது மாதிரி பண்ணலாம், வேலை செய்யும். ஆனா DDoS பண்ணி பாருங்க, நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். ஒரு அப்பாச்சியில ரன் ஆயிட்டு இருக்கிற ஒரு PHP DDoS பண்றதுக்கும் ஒரு Next.js ஆப்பை DDoS பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. பிகாஸ் the amount of hit that you will take will be so much Next.jsல பண்ணும்போது. ஸோ நீங்கள் அதை ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. ஸோ ரெண்டாவது, நான் என்ன பேசிட்டு இருந்தா, லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ மக்களுக்கு வந்து when people start learning React, they JavaScript படிக்காம நேரா Reactக்கு போயிடுது. when you go to React without getting into JavaScript அப்படின்னா அது பெரிய பிரச்சனை. ஏன்னா உங்களுக்கு அண்டர்லைங் பிரின்சிபல்ஸ் எதுவுமே தெரியாது, லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ யூ சிம்பிளி வாண்ட் டு யூட்டிலைஸ் JavaScript for any task that is given to you. ஸோ இப்போ ஒரு ஸ்டாட்டிக்கான வெப்சைட் இதை PHPல பண்ணா ரொம்ப சிம்பிளா இருக்கும், அல்லது நீங்க JSPல பண்ணா ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனாலும் you will choose JavaScript because you know it. பாருங்க, that is the problem. ஸோ இங்க வந்து என்ன ஒரு பிரச்சனை, எல்லாருமே they started saying React is so good, React அப்படின்னு சொல்லி React பாப்புலர் ஆக்கிட்டாங்க. React is popular, யாருமே இல்லைன்னு சொல்ல. React is so bloody popular. ஆனா எங்க React யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு யூஸ் பண்ணீங்கன்னா it will be good. ஸோ அதுக்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஆஸ் ஐ செட் Facebook. நீங்கள் ஃபேஸ்புக்கில் facebook.com அடிச்சிங்கன்னா இனிஷியலாக பேஜ் ஓப்பன் ஆகிடும், இனிஷியல் மார்க்அப் வந்துடும், அதுக்கப்புறம் தேவையான கண்டென்ட் லோட் ஆகும். அந்த இடத்துல ஃபேஸ்புக்கோட நியூஸ் ஃபீடு இருக்கு பாருங்க, அது ரியாக்ட்ல ஒர்க் ஆகுது. அதுக்காக தான் ரியாக்டை கண்டுபிடிச்சாங்க. ரியாக்டை இனிஷியலாக எது கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஒரு சில இடத்துல வந்து இப்போ ஃபேஸ்புக்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண ஒரே டெம்ப்ளேட் தான் அதில் வேற கண்டென்ட் வந்துட்டு இருக்கும். இப்போ என் போஸ்ட் வரும், வேற ஒருத்தர் போஸ்ட் வரும், அவங்க இமேஜ் வரும், வேற ஒருத்தர் இமேஜ் வரும், ஒரு ஆட் வரும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கும், கீழே ஒரு கேப்ஷன் இருக்கும், லைக் பட்டன் இருக்கும், கமெண்ட் பட்டன் இருக்கும், ஷேர் பட்டன் இருக்கும், அது கீழே கமெண்ட்ஸ் இருக்கும். கரெக்டா? இது ஸ்டாட்டிக் டெம்ப்ளேட். இந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிக்கா இருக்கிற ஒரு டெம்ப்ளேட்ல நிறைய கண்டென்ட் நீங்க ரிப்பீட்டடா ஃபில் பண்ணிட்டே இருக்கணும், பேஜ் வில் கோ சோ டைனமிக் அப்படின்னு இருக்கிற இடத்துல நீங்க ரியாக்ட் யூஸ் பண்ணலாம். ரியாக்டை கண்டுபிடிச்சது காரணமே டெம்ப்ளேட்டிங்கை ஈஸி பண்றதுக்காக தான். ஸோ ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிட்டு அந்த டெம்ப்ளேட்டுக்கு டேட்டா கொடுத்தா அந்த டெம்ப்ளேட் வில் ஈஸிலி ஜெனரேட் HTML அப்படின்ற காரணத்துக்காக தான் ரியாக்டை கண்டுபிடிச்சாங்க. பட் இன்னைக்கு பீப்புள் ஆர் அப்யூசிங் ரியாக்ட், லைக் ஸ்டாட்டிக் பேஜஸ்க்கு ரியாக்ட் யூஸ் பண்றது. எதுக்கு ஸ்டாட்டிக் பேஜ் யூஸ் பண்ணணும்னா, இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டினேன். அதுல பாத்தீங்கன்னா கண்டென்ட் லோட் ஆகிறதுக்கே வந்து 1 செகண்ட் ஆயிருந்தது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அந்த பேஜ்ல வந்து இனிஷியலான பேஜ் உங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியறதுக்கே ஒரு 1 செகண்ட் வந்து ஆயிருக்குது. கரெக்டா? ஸோ இதுதான் வந்து இஸ் த ப்ராப்ளம் ஹியர். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து ப்ரொக்ரெசிவாக அதை என்ஹான்ஸ் பண்ணணுமே தவிர யூ டோன்ட் டூ கிரேஸ்ஃபுல் டிகிரடேஷன். இது வந்து பேசிக்காக கிரேஸ்ஃபுல் டிகிரடேஷன் மாதிரி. பட் அதை நான் இதுக்குள்ள டேரெக்டாக நான் கம்பேர் பண்ண விரும்பல. பட் ஐ வாண்ட் யூ டு கோ அண்ட் லேர்ன் அபவுட் தீஸ் டேர்ம்ஸ். ஸோ ப்ரொக்ரெசிவ் என்ஹான்ஸ்மெண்ட்னா என்னன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பேஜ் லோட் ஆகும்போது HTML வந்துடும், அதுக்கப்புறம் CSS அப்ளை ஆகும், அதுக்கப்புறம் JavaScript வரும். அப்போ வெப்பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு, ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தேவையான என்ஹான்ஸ்மெண்ட் எல்லாம் ஒன்னொன்னா அதுவே நடக்கும் ப்ரொக்ரெசிவா. HTML லோட் ஆயிடுச்சு, CSS அதை இது பண்ணிடுச்சு, அப்புறமா JavaScript லோட் ஆச்சு. ஸோ தேவையானதெல்லாம் மார்க்அப் முன்னாடியே லோட் ஆயிருக்கும். இந்த இடத்துல ஆல் த வெப்பேஜ் இஸ் லோடட். இன்ட்ராக்டிவான காம்பனன்ட்ஸுக்கு மட்டும்தான் JavaScript வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் பட்டனை கிளிக் பண்ணா ஒன்று நடக்கணும், அந்த இடத்துல மட்டும்தான் எனக்கு JavaScript தேவைப்படும். ஸோ HTML ஃபர்ஸ்ட், அதான் பாருங்க, ஆர்டர் ஆஃப் ப்ரோக்ரசிவ் என்ஹான்ஸ்மெண்ட் இஸ் HTML, CSS அண்ட் JavaScript. ஸோ இது கூர்மையா இருக்கிற மேலே JavaScript நினைச்சுக்காதீங்க, பிக்கஸ்ட் இஸ் த ஃபர்ஸ்ட். ஸோ HTML தான் ஃபர்ஸ்ட் நடக்கணும். ஸோ இந்த ப்ரோக்ரசிவ் என்ஹான்ஸ்மெண்ட் படி நீங்க கோட் எழுதுனீங்க அப்படின்னா இட் இஸ் ரெடி ஃபார் கன்சப்ஷன் அவுட் ஆஃப் த பாக்ஸ். அதுதான் மேட்ரு. த கண்டென்ட் தட் இஸ் ஜெனரேட்டட் இஸ் ரெடி ஃபார் கன்சப்ஷன் அவுட் ஆஃப் த பாக்ஸ்.
நீங்க வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல. ஒரு பேஜ் லோட் ஆகணும்னா ஜேஎஸ் லோட் ஆகி ஜேஎஸ் தான் விர்ச்சுவல் டாம் பண்ணி அது பண்ணி இது பண்ணி இவ்வளோ வேலை நடக்கணும்னு அவசியமே இல்லை. பேஜ் கேன் லோட் ஜஸ்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஸோ இதுதான் வந்து ப்ரோக்ரெசிவ் என்ஹான்ஸ்மெண்ட். இதுக்கு ஆப்போசிட்டாக there is ஒன் மோர் டேர்ம் கால்ட் கிரேஸ்ஃபுல் டெக்ரடேஷன். எல்லா தேவையானதெல்லாம் முன்னையே நீங்க எழுதிடுவீங்க. ஒரு லெட்ஸே ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு ஃபீச்சர் இல்லைன்னா அந்த ஃபீச்சர் மட்டும் அதில் ஒர்க் ஆகுது. That is called graceful degradation. So நீங்க வந்து இந்த ரெண்டு டேர்மையும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டாதான் ரியாக்ட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட்.js மாதிரியான வெப்சைட்ஸ் வந்து ஏன் ப்ரோக்ரெசிவ் என்ஹான்ஸ்மெண்ட்டா ஒர்க் ஆகல, ஏன் கிரேஸ்ஃபுல் டெக்ரடேஷனா இருக்குதுன்னு உங்களுக்கு புரியும். கிரேஸ்ஃபுல் டெக்ரடேஷன் அப்படின்னா ஒரு வெப்பேஜ் வந்து ஃபுல்லா லோட் ஆனதுக்கு அப்புறமா தேவையான என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு பதிலாக முதல்ல எல்லாத்தையும் லோட் பண்றோம். அப்புறம் எதெல்லாம் தேவையில்லாதோ அதெல்லாம் எலிமினேட் பண்ணும். இட் ஷுட் ஆல்வேஸ் பி மார்க்அப் ஃபர்ஸ்ட் அண்ட் லெஸ் யூஐ ரெண்டரிங் ஜாவாஸ்கிரிப்ட். அண்ட் மைக்ரோசாஃப்ட் என்ன விரும்புறாங்கன்னா, we hope that more websites start moving in this direction. சும்மா ஓகே நான் ரியாக்ட்ல நான் எட்ஜ் கோட் எழுதிட்டேன், அது இதாக இருந்ததால நான் விட்டுட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு அவங்க சொல்ல. நான் எட்ஜை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அதால வந்து பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு அவங்க சொல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்டர்நெட்டே இப்படி பிரச்சனையா இருக்குது, நிறைய வெப்சைட் வந்து இனிமே வரக்கூடிய காலங்கள்ல இந்த மாதிரி தான் மாறணும். ஜாவாஸ்கிரிப்ட் வந்து யூஐ ஜென்ரேட் பண்ணக்கூடாது, மார்க்அப் வந்து சர்வர்ல ஜென்ரேட் ஆயிடணும். அப்படி இருந்துச்சுன்னா இன்டர்நெட்டே ஃபாஸ்டா இருக்கும், தயவு செஞ்சு இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்டா தான் இந்த பிளாக் எழுதியிருக்காங்க. ஸோ நான் உங்களை ரியாக்ட் யூஸ் பண்ணவே வேணாமா அப்படின்னு கேட்டா நான் அப்படிலாம் சொல்ல. ரியாக்டும் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கு சுற்றி இருக்கிற அதர் வெப் டெக்னாலஜிஸையும் தெரிஞ்சுக்கோங்க, அண்டர்லைங் பிரின்சிபல் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓவர் இன்ஜினியரிங் பண்ணாதீங்க. ஓவர் இன்ஜினியரிங்னா ஸ்டாட்டிக் கண்டென்ட்டுக்கு வந்து ரியாக்டை யூட்டிலைஸ் பண்ணுறது, தட் இஸ் ஓவர் இன்ஜினியரிங். பேசிக்லி டூ நாட் டூ ஓவர் இன்ஜினியரிங். இதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் கன்சென்ஷுவலாக நீங்கள் வந்து இஃப் யூ ஒர்க் வித் ரியாக்ட் தேவையான இடத்துல மட்டும் மார்க்கப்பை முன்னாடி கொடுத்துட்டு டைனமிக்காக இருக்கிற பார்ட்ஸ் ஆஃப் யுவர் வெப்பேஜை மட்டும் நீங்கள் ரியாக்டில் செஞ்சீங்கன்னாவே உங்கள் வெப்பேஜ் பயங்கர ஃபாஸ்ட் ஆயிடும். டைனமிக்காக இருக்கிற பார்ட் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ facebook.com ஓப்பன் பண்ணுறீங்க. facebook.comல வந்து பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம், நான் முன்னாடியே சொன்ன எக்ஸாம்பிள் தான், பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நியூஸ் ஃபீட் வருது. பேஜ் ஓப்பன் ஆகிறது இஸ் த மார்க்அப். பேஜ் ஓப்பன் ஆகிறது இஸ் த மார்க்அப் ஃபர்ஸ்ட். அதான் ஃபர்ஸ்ட் மார்க்அப். ஏன்னா ஓப்பன் ஆனே உங்களுக்கு ஒரு கண்டென்ட் தெரிஞ்சிருது. ஃபர்ஸ்ட் பெயிண்ட், ஓகேவா? ஃபர்ஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயிண்ட். அதான் அந்த ஃபர்ஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயிண்ட் அங்கேயே நடந்துடும். ஃபர்ஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயிண்ட் நடந்ததுக்கு அப்புறமா React will come in and it will take care of the dynamic part of the website. அதாவது ஸ்க்ரோல் பண்ண புதுசா அது ஃபீட் கொடுக்க அந்த டெம்ப்ளேட்டை வந்து அதை எடுத்து டிஸ்பிளே பண்ணிட்டே இருக்கிறது இஸ் த டைனமிக் பார்ட் ஆஃப் த வெப்சைட். ஸோ எங்கெங்கெல்லாம் ஒரு விஷயம் வந்து டைனமிக்கா இருக்குமோ அந்த இடத்துல நீங்க ரியாக்டை யூட்டிலைஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனா ரியாக்டோட ஃபாஸ்டரா PHP ஆக்ட் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா இட் வில் ஒர்க் ஃபாஸ்டர் தேன் PHP. காரணம் என்னன்னு கேட்டா, PHP கேன் டீல் CPU bound tasks greater in a greater way than Node.js, because Node.js is single threaded and PHP is not. So நீங்க வந்து பேக்எண்ட்ல வந்து நீங்க ரியாக்ட்ல வந்து நீங்க SSR பண்ணணும்னாவே Node.js இல்லாம பண்ண முடியாது. ஸோ இது பாருங்க, இது வந்து எப்படி ஒரு லூஸ்லி கப்புள்டு இஷ்யூவா இருக்குதுன்னு பாருங்களேன். உங்களுக்கு ரியாக்ட் ஸ்லோவா இருக்கு, ரியாக்ட் ஃபாஸ்ட் ஆக்கணும்னா SSR வேணும், SSR வேணும்னா நோடு போகணும், பட் நோடு சிங்கிள் த்ரெட்டடா இருக்கு. IO bound tasks அது ஓகே, பட் CPU bound tasks like server side rendering is not good. Server side rendering CPU bound task தானே, அங்கதான் பிரச்சனையே. So you should be very cautious and தேவையான இடத்துல தேவையானது எழுதுங்க. Don't do over engineering. Don't don't use React at all. Go for something else. I'm not recommending PHP. I'm not recommending anything else. நான் இந்த கோர்ஸ் தான் கண்டக்ட் பண்றதுனால இதை பண்ணுங்கன்னு சொல்ல. I am saying don't use React at all. It will make your apps very faster. End of the day, it is your choice. நீங்க வந்து JavaScript கண்ணியா React கண்ணியா தான் நான் வாழுவேன், React மட்டும் தான் நான் தெரிஞ்சுக்குவேன்னா you live like that. But end of the day உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது ஆல்டர்னேட்டா வேற பண்றதுக்கு உங்களுக்கு ஆப்ஷனே இல்லாம இருக்கக்கூடாது. So learn something else also. Don't depend on only React for web development. Other frameworks or languages தெரிஞ்சுக்கோங்க. 4-5 language ஆவது மினிமம் கத்துக்கோங்க. அப்பதான் you will be a very good developer, very good full stack developer. வெறும் JavaScript மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க full stack developer ன்னு சொன்னீங்கன்னா that is bad, because you cannot you cannot create a very optimized performant website just with JavaScript. Keep that in mind. So that's all. இதுக்கு வேற அதாவது இப்ப நான் சொன்னதே வந்து நிறைய விஷயத்த நான் ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணி அதை எடுத்து வச்சுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட்ல போடுங்க, கண்டிப்பா நான் அதுக்கும் ஆன்சர் பண்றேன். பாய் பாய்.